இந்த பாட்காஸ்ட் நான் வந்து ஒரு 2 ரீசன் கேண்டி பண்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில இருந்து ரிலீவ் ஆகும்போது சோசியல் மீடியால இருந்து மட்டும் எனக்கு வந்த காசு. எனக்கு அதை குவிட் பண்ணிட்டு திரும்ப வேலைக்கே போயிடலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க வந்து சேர்ந்துருவனுக்கு மேனேஜர் பொசிஷனே நான் தரேன். இன்னொருத்தர் தம்பி திறமை இருக்கு, இங்க வந்து மாட்டிக்காத, வெளில வா. அண்ட் உங்களோட இதை நான் படிச்சப்போ யூர் CA ட்ராப் அவுட், அங்கிருந்து யூ டர்ன் டேபிள்ஸ் டு பர்சனல் பிராண்டிங். இதுதான் வந்து ஒரு CAக்கும் BComக்கும் டிஃபரன்ஸ். BCom தானே. என் ஃபோன் ஒரு உடஞ்சி போன ஃபோன், ஒரு மொக்க ஃபோன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபோனில் அங்கே ஆரம்பிக்கல அப்படின்னா நான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி என்னால் பில்ட் பண்ணியிருக்க முடியாது. மைண்ட் பக்கா இருக்கும்போது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா சுதாகர் கோபி சேனல்லாம் பார்ப்போம். அப்போ உங்க வீடியோ பார்த்தேன். சயின்ஸ் உங்க சர்க்கிள்ல யார்கிட்ட நோட் பண்றீங்கன்னா இட்ஸ் டைம் டு லீவ் எல்லாமே வருது. 5 படத்தும் பக்காவா பொருந்தது எனக்கு. அப்பதான் வந்து அந்த ரேட்டிங் ரேபிட் ஃபயர் நிறைய ட்ரெண்ட் புரியுது. இது செம பீக்கு என்டையர் தமிழ்நாடுவே பண்ணுச்சு, எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுச்சுங்களா. ஆனா இந்த ட்ரெண்டை நான் கொண்டு வந்தேன்னா இல்ல. யூ வாண்ட் டு பில்ட் கிரெடிபிலிட்டி. உங்க ஸ்ட்ராட்டஜில என்ன டிஃபரெண்டா ட்ரை பண்ணீங்க? எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்றேன். கான்டென்ட் யாருக்காவது ஆரம்பிக்கணும், சொசைட்டி வந்து ஜட்ஜ் பண்ணிரும் அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். இந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட வீடியோவை பார்த்து சிரிக்கிறாங்க, எனக்குலாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, கோவம் வருது. நான் என்னோட ஃப்ரெண்டும் அப்படி இருக்காங்க. அந்த வீடியோ போட்டு பீப்புள் ஸ்டார்டட் ட்ரோலிங் ஹர். and அவங்களோட கான்ஃபிடன்ஸே போயிடும். ஏதோ ஃபிகர் அவுட் பண்ணும்போது தான் சிரிப்பாங்க. கண்டிப்பா ஃபிகர் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எப்படா பண்ணதான் தான் கேட்பாங்க. நீங்க எல்லாத்துக்குமே சக்சஸ் வேணும். they want to get into business. ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஏஜென்சி ஓனர்ஸ் எடுத்துக்கோங்க. CA வந்து டிராப் அவுட் ஆகிறேன். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ன்றது வந்து ஒன்று இருந்ததே இல்லை பெருசா. BSNL சிம் கார்டு விற்கிறதுக்கு போறேன். ஃபுல்லா ஒரு புழுதி வெயில்ல வேலை பார்க்கணும். கண்டிப்பா. ஆனா நான் பிடிச்சி பண்றேன். லிட்டரலா வந்து ஒரு மாதிரி என்ன ட்ரீட் பண்றாங்க. எப்படின்னா, நீ இங்கே எதுவுமே புடுங்க, வெளில நடந்து புடுங்க போற. 200 கோடி பண்றாரு, நான் 400 கோடி பண்ணுவேன். ஹரேஷ், வெல்கம். Thank you so much bro. Thank you for inviting. இது என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் ஆக்சுவலா. ஓ சூப்பர். எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ, வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். First of all, thanks for taking the time out. இந்த பாட்காஸ்ட் நான் வந்து ஒரு 2 ரீசன் கேண்டி பண்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட பாட்காஸ்ட்ல மெயினா பிசினஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், இந்த லெகசி பிசினஸ்ல இருக்கிறவங்க ஒரு 30 இயர்ஸ்ல இருந்து 70 இயர்ஸ். இப்போ நான் லாஸ்டா பண்ண பாட்காஸ்ட்லாம் வந்து ஒருத்தர் 70 இயர்ஸா ட்ரை ஃப்ரூட்ஸ் பிசினஸ்ல இருக்காரு. அவரோட கிராண்ட்பா வந்து கக்கன் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்காரு, மினிஸ்டர் கக்கன் கிட்ட இருந்து. பட் அவங்களோட ஸ்டோரி அவங்களோட தெருவை தாண்டி வேற யாருக்கும் தெரியல. சோ when they get that limelight, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் காமனா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வர பிடிச்சிருக்கு. வரணும், கிராக் பண்ணணும், கொண்டு போகணும்னு இருக்காங்க. அதை தாண்டி 2வது ரீசன், உங்களோட வீடியோஸ் வந்து என்னோட சர்க்கிள்ல நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். So that's how I came to know about you. அண்ட் ரீசெண்டா மைண்ட் பக்கா இருக்கும்போது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா சுதாகர் கோபி சேனல்லாம் பார்ப்போம். அப்போ உங்க வீடியோ பார்த்தேன். ஓகே, அவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா, I just came across few things and அங்கிருந்து அப்படியே எடுத்துட்டு வந்தா இன்னைக்கு எல்லாத்துக்குமே சக்சஸ் வேணும். they want to get into business. ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஏஜென்சி ஓனர்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த கேமை கிராக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் உங்களோட இதை நான் படிச்சப்போ யூர் CA ட்ராப் அவுட், அங்கிருந்து யூ டர்ன் டேபிள்ஸ் டு பர்சனல் பிராண்டிங். ஸோ அதை டீகோட் பண்றது தான் இன்னைக்கு என்னோட அஜெண்டா. ஸோ ஹவு டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் CA வந்து எனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதுல இருந்து லீப் எடுத்தீங்க? ப்ரோ, நான் வந்து 2020ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அங்கதான் வந்து என் ஜேர்னி எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், கோவிட்ல வந்து நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்து வரேன். ஸோ அப்பதான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போறோம். காலேஜே போல, ஃபுல்லா வந்து கோவிட், எங்களுக்குலாம் லாக்டவுன்ல தான் போச்சு, எல்லாமே கொரோனா பேட்ச் நாங்கெல்லாம். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எங்க அப்பெல்லாம் லோன் வாங்கி இருக்கிறதெல்லாம் வித்து அப்படிதான் படிக்க வச்சாரு. 2021ல ஏதாவது நமக்காக பண்ணணும். 2020ல எதுவுமே பண்ணல. ஃபுல்லா உங்களுக்கு தெரியல, வீட்டுல கேம்ஸ், டிவி இப்படியே தான் இருந்தோம். எங்கேயும் எனக்கு ஒரு ஷிஃப்ட் தேவைப்படுச்சு. 2021ல ஓகே ஏதோ ஒன்று பண்ணுவோம். எனக்கு தெரியும்ல, ஃபேமிலியோட இது போயிட்டு இருக்கு, எல்லாம் கீழே போயிட்டே இருக்கு. சம்திங் நான் வந்து மேல இது பண்ணணும். 2021ல CA படிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறேன். பிகாஸ் என்னோட கசின் வந்து CA. ஓகே
என் வீட்டுல எப்படின்னா உனக்கு தான் நல்லா படிக்க வரும்ல, நீயும் சிஏ பண்ற அப்படின்னாங்க. எனக்கு சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன். எனக்கு எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஷன்ன்றது வந்து எனக்கு தெரியாது, இதுதான் என் பேஷன் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கவே இல்லை. எல்லா டீனேஜர்ஸ்க்கும் இருக்கும்ல, கண்டிப்பா எது அவங்க பேஷனே தெரியாது, டாக்டர் ஆகலாமா இன்ஜினியர் ஆகலாமா அப்படின்னு சிஏ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சிஏ உள்ள வரேன். சிஏ படிக்கிறேன், மகன் படிக்கிறேன். 8 மணி நேரம் போகுது, 10 மணி நேரம் போகுது. எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடா நான் படிக்கவே இல்லை. அது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சிஏ இதுவுமே வந்து லோன் எடுத்து தான் படிக்க வைக்கிறாங்கன்னு. ஓகேவா? சோ அந்த இதுல போகும்போது எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. காலேஜ் வந்து எனக்கு காலையில, ஸோ ஈவினிங் நான் சிஏ எல்லாம் காலையில ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்கல. எப்படி பண்ணுவேன்னா 8 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 15-20 மினிட்ஸ் பிரேக் எடுப்பேன். இதுல நான் என்ன பண்ணுவேன்னா எப்படி பிசினஸ் பண்றது, ட்ரேடிங்னா என்ன, எப்படி வந்து ஆன்லைன்ல மணி மேக் பண்றது, இந்த மாதிரிலாம் நான் பாக்குறேன். எனக்கு இருக்கு நீ சிஏ படிச்சுட்டு இருக்கியடா, நீ ஏன் இதெல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ள ரியலைசேஷன் ஹிட் ஆகுது. நம்ம ஏன் இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு சுத்தமா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரே ஒரு யோசனை மட்டும் எனக்கு வந்துச்சு, எனக்கு இப்பவே அது பிடிக்கல. நான் வந்து இதை வந்து ஒரு 30 இயர்ஸோ 50 இயர்ஸோ நான் வந்து ஒர்க்கா பண்ண போறேன். சோ நம்ம வந்து டிசிஷனை முன்னாடியே எடுத்துடணும். அப்புறம் டைம் போனதுக்கு அப்புறம் எடுத்துட்டா எல்லாமே வேஸ்ட். கரெக்டா? கண்டிப்பா. சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட போய் சரண்டர் ஆயிட்டேன். டேடி எனக்கு சிஏ வரல, எனக்கு சிஏ வந்து எனக்கானது இல்ல, எனக்கு நான் வேற ஏதாவது நான் ட்ரை பண்றேன், எனக்கு பிசினஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நான் ட்ரை பண்றேன், வேற எது எனக்கு வரும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் படத்துல வந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அது இதுல எப்படி வெங்கட் அவர் போய் சொல்லுவார்ல எனக்கு போட்டோகிராஃபில தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அதை வேற போய் சொல்லிடுறேன். ரியாக்ட் பண்ணாங்க அவங்க, பிகாஸ் அவங்க எமோஷனல் ப்ரிப்பேர் ஆக மாட்டாங்க அதுக்கு. கண்டிப்பா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? என் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்து அரைக்குறையா பண்ணுவேன். அரைக்குறையானா எதுவுமே நான் ஃபுல்லா பண்ண மாட்டேன். கிரிக்கெட் கோச்சிங் போயிருக்கேன், அரைக்குறையா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல விட்டேன். யோகா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு யோகாவில் போனேன், அதெல்லாம் ஒரு 3 மாசம். கராத்தே போறேன், அதெல்லாம் வந்து ஒரு 5 மாசம். டிராயிங் போறேன், டிராயிங் போயிருக்கேன். எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன். மியூசிக், கர்நாடிக் மியூசிக்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். அந்த எக்ஸ்டென்ட்க்கு நான் போயிருக்கேன். எல்லாத்தையுமே நான் கிவ் அப் பண்றேன் பாதிலேயே. ஏன்னா எனக்கு தெரியும் உள்ள போனோடனே எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு தெரியும். நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டே இருக்கேன், இதுதான் நம்மளுக்கு வரும். என் வீட்டுல எப்படின்னா சிஏ விட்டேன்னா வயசாயிடுச்சு, 17 வயசு அந்த டைம் எனக்கு. இவன் இப்பயுமே இப்படிதான் பண்றான், இவன் அரைக்குறையா தான் இருப்பான் போல லைஃப்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என் வீட்டுல என்னன்னா எப்பயுமே வந்து நீ இதுதான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க, உன் லைஃப் நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. சோ அங்க மட்டும் ஒரு பயம் இருந்துச்சு, கண்டிப்பா ஒரு பயம் இருந்துச்சு. எனக்குலாம் ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் சொல்லும் போது. இவ்வளவு நம்பிக்கை வச்சு இவ்வளவு இது பண்றாங்க, இந்த டைம்ல லோன் எல்லாம் எடுத்து படிக்க வைக்கிறாங்க, நம்ம அவங்க ஹோப் எல்லாம் உடைக்கிறோம் போல அப்படின்ற மாதிரி எனக்கு செம்ம ஒரு டிராமான்னு வச்சுக்கோங்களேன். டிராமா, ஒரு டிப்ரெஷன் எல்லாம் அந்த டைம்ல இருந்துச்சு. அப்போதான் வந்து பாயா இருந்த ஹரிஷ் வந்து மேனா மாறுறான். இப்போ வந்து எனக்கு ஒரு டிரான்சிஷன் தேவைப்படுது. இப்படியே இருந்தா நான் வந்து ஒரு லூசரா இருக்க வேண்டியதுதான். என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து என் மேல இருக்க ஹோப்பை விட்டுருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரிய வந்தது. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லா சாலிட்யூட், தனிமையில இருக்கேன். நிறைய கத்துக்கிறேன், நிறைய விஷயம் கத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ன்றது வந்து ஒன்று இருந்ததே இல்லை பெருசா. இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லவே இல்லை. ஸோ நிறைய விஷயம் ஃபிகர் அவுட் பண்ணுவேன். சிஏ வந்து ட்ராப் அவுட் ஆகிறேன். ட்ராப் அவுட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல்ல சிம் கார்டு விற்கிறதுக்கு போறேன். சிம் கார்டு, ஒய்ஃபை இது ரெண்டுமே விற்கிறோம். எங்கன்னா அது ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் நான் பிடிச்சி பண்ணேன் அப்படின்னா அது நான் பிடிச்சி பண்ணேன். ஆக்சுவலா அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்க காலையில வந்து ஒரு 7 மணிக்கு போனோம், நைட்டு வந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு தான் நீங்க வரா மாதிரி இருக்கும். ஃபுல்லா வெயில சுத்தணும். இது உட்காந்து ஏசியில உட்காந்து வேலை பார்க்கறதுலாம் இல்லை. ஸோ சுத்திட்டே இருக்கணும். தெருவா விற்கிறோம், இது பண்றோம், சேல்ஸ் பண்றோம். அப்புறம் கோயம்பேட்ல வந்து நிறைய வைஃபை வித்திருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு அந்த டைம் எனக்கு தெரியாது இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க நல்லா யோசிங்க, கோயம்பேட்ல ஒரு காய்கறி வியாபாரியோ இல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் வியாபாரியோ இவங்களுக்குலாம் வந்து வைஃபைன்ற விஷயம் தேவைப்படாது. தேவைப்படாத விஷயத்த உங்களுக்கு இது தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விற்கிறேன். 200-300 வைஃபை வித்திருக்கேன் அந்த டைம்ல. பீப்புள் கிட்ட எப்படி பழகுறதுன்னு நான் கத்துக்கிறேன், நிறைய கத்துக்கிறேன் அந்த டைம்ல. ஆக்சுவலா நான் வந்து ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட், பேசவே எனக்கு வராது, வெளில போய் பேசவே மாட்டேன், யாராவது வந்து அமைதியா தான் இருப்பேன். இந்த டைம் நான் நல்லா பேச ஆரம்பிக்கிறேன், மக்கள் கூட பழகுறேன், இதுதான் சேல்ஸ் நான் கத்துக்கிறேன், நிறைய விஷயம் ஃபிகர் அவுட் பண்றேன் லைஃப்ல. ஆக்சுவலா அது ரொம்ப கஷ்டமான வேலை, ஃபுல்லா ஒரு புழுதி வெயில்ல வேலை பார்க்கணும். கண்டிப்பா. ஆனா நான் பிடிச்சி பண்றேன், எனக்கு எந்த இடத்துலயுமே ஃப்ரஸ்ட்ரேட்டே ஆகல. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நான் பண்றேன். அப்புறம் காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னால போக முடியல, கண்டினியூ பண்ண முடியல. ஸ்டில் நான் காலேஜ்ல இருந்துட்டே நான் இன்னும் நிறைய விஷயம் பண்ணிருந்தேன். நைட் வந்து நான் கோட் பண்ணுவேன், கோடிங். நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஆக்சுவலா இதை வேலை பண்ணிருக்கேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கிறேன், எதுவுமே விட்டு வைக்கல. இன்னொரு இதுல வந்து ட்ரேடிங் பண்றேன், நிறைய கத்துக்கிறேன். செல்ஃப் டெவலப்மெண்ட்ல இருக்கேன், நிறைய ஃபிட்னஸ் உள்ள இருக்கேன், இது பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணுவேன், நிறைய விஷயம் எதுவுமே நான் வந்து விட்டதே இல்லை, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஒரு 3 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன்.
இப்போ வெளில இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்னா இவன் 1.8 இயர்ஸ்ல வந்து பெரிய ஒரு பர்சனல் பிராண்டிங் கம்பெனி வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இவ்வளவு பெருசா வந்துட்டான் ஷார்ட் ஸ்பேன்ல அப்படின்ற மாதிரி தான் வெளில இருக்கவங்களுக்கு ஐடியா. ஆனா அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை நான் 4 வருஷம் போட்டிருக்கேன். ஓகே, 4 வருஷம் நான் எல்லா பேசிக்ஸுமே கத்துட்டு இருக்கேன். இதுதான் விஷயம் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். நிறைய பார்ட் டைம் ஜாப் போவேன். எப்படின்னா ஒரு அகாடமில நான் ஒர்க் போயிருக்கேன். எக்ஸல் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எக்ஸல் வச்சுட்டு ஒரு டேட்டா மேனேஜரா போனேன். நிறைய பண்றேன், எதுவுமே நான் விட்டு வைக்கல. காசு ஏர்ன் பண்றேன். அந்த டைம்ல காலேஜ்ல வந்து நான் காசு போய் கேட்கவே மாட்டேன். எப்படி நான் வந்து வெளில போகணும், எனக்கு காசு கொடுங்க, நான் அந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை. எல்லாமே வந்து நான் தான் ஏர்ன் பண்ணேன். எனக்கு ஃபீஸ் அவங்க கட்டினாங்க. மிச்சப்படி எல்லாமே நானே செல்ஃபா கத்துக்க ஆரம்பிச்சேன், செல்ஃபா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த சைடு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஸ் போகுது. கண்டிப்பா. அப்புறம் வந்து காலேஜ் எல்லாம் முடிய போகுது, எனக்கு அந்த ஸ்டேஜ் வருது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆயிடலாம். நான் வந்து ஒரு பிகாம். ஸோ சும்மா நான் ஒரு ஃப்ரெஷரா வேலைக்கு போறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு 15,000 கொடுப்பாங்க. மேபி 15-12 அவ்வளவுதான். ரொம்ப ஒரு 12,000, 15,000, 18,000 இவ்வளவுதான் கொடுப்பாங்க. எனக்கு இவ்வளோ கம்மியா வாங்கணுமா? ஏன்னா சிஏ வேற விட்டோம். சிஏ விட்டா எனக்கு வேற அது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அது மெயினா நான் அதுல என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இந்த சிஏ இந்த டாக்டர் எல்லாம் ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு போஸ்ட். ஒரு டாக்டர் வர சிஏ வர ஒரு கார் வாங்கினா கூட சரி டாக்டர்காரங்க நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு இது இல்லைங்களா? சோ அதை விட்டு நீங்க வெளியே வர்றதே வந்து பெரிய கஷ்டம், பெரிய ட்ராமா தான். நான் உங்களுக்கு நான் சொல்றேன் என்னாச்சு அப்படின்னா, ஃபுல்லா கோடிங் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா ஒரு 25,000 30,000 எப்படியாவது வாங்கிடலாம் ஒரு ஃப்ரெஷரா அப்படின்னு நினைச்சு ஓகே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தேன். டக்குன்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நாங்க காலேஜ்ல இருக்கோம், கட் அடிச்சுட்டு கீழே வந்து கேண்டீன்ல உட்காந்துருக்கோம் நாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இந்த இடத்துல வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக் எங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பர்த்டே வருது. ஓகே, இதுக்கு வந்து எங்களுக்கு பைசா வேணும். ஓகே, இப்போ என்ன நடக்குது, ஒரு 5,000 10,000 எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் மணி எக்ஸ்சேஞ்சுக்கு போறோம். மணி எக்ஸ்சேஞ்சுனா ஒண்ணுமே இல்ல, இப்போ இந்தியா காசை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்ம ஜிபே அதெல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பா மணி எக்ஸ்சேஞ்ச் வழியா தான் அனுப்பணும். நானும் என் ஃப்ரெண்டும் ஐடி கார்டு போட்டு போறோம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவர் பார்த்து எங்க இருந்து வரீங்க? எஸ்ஆர்எம் சார், எஸ்ஆர்எம் காலேஜ். நான் எஸ்ஆர்எம் காலேஜ். ஓகேவா? எஸ்ஆர்எம் காலேஜ்ல இருந்து இது பண்றோம், இதுக்கு அண்ணனுக்கு வந்து காசு அனுப்பணும் அப்படிலாம் சொல்றோம். இவர் வந்து ஓகே உங்களெல்லாம் ஸ்டால்லாம் போடுவீங்களா? ஸ்டால்னா அந்த கீழே போடுவாங்கல்ல நிறைய விஷயம், ஃபுட்டா இருக்கலாம், ஃபெஸ்ட் மாதிரி போடுவாங்க, இதெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏ சார் போடுவோம், இன்னும் ஒரு 10 daysல கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோம். அவர் கார்டு கொடுக்குறாரு, போட்டா எனக்கு கண்டிப்பா நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு வரேன், கரண்ட் இதுக்கு வரேன். அங்க கேண்டீன்ல உட்காந்துருக்கோம். எனக்கு ஓகே கார்டு இருக்கு, நான் கோல்டு கால் பண்ணி ட்ரை பண்றேன், கொஞ்சம் காசு வரும், ஸ்டால் போட்டுக்கலாம், மார்க்கெட் பண்ணி கொடுக்கலாம், அது காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு கால் பண்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 6 பேர் வந்து சுத்தி உட்காந்துருக்காங்க. நான் ஒரு கால் பண்றேன், நல்லா பேசுறாரு. ஆல்மோஸ்ட் வந்து 80% க்ளோஸ்டு. அந்த ஃபவுண்டர் கிட்டே பேசுறேன். 80% க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்டில் தம்பி இருப்பா, நான் ஒரு வேலையா இருக்கேன், கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஹோப் இல்லை, சரி ஏதோ ஒன்று சும்மா விட்டாங்க போல அப்படின்னு யோசிச்சேன். அடுத்த நாள் காலையில திரும்ப அவர் கால் பண்றாரு. இப்போ வந்து நான் 2 பேர்கிட்ட பேசுறேன், ஃபவுண்டர் கோ ஃபவுண்டர் 2 பேர்கிட்டயும் பேசி அந்த டீலை க்ளோஸ் பண்றேன். தம்பி ப்ரொசீட் பா, நீ பண்ணிடு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நீ பேசுனதுலயே அப்படின்னு சொல்றாரு. செம்ம ஹாப்பி எனக்குலாம். எப்படிடா அந்த காலா ஜார்டன் பெல்ஃபர்ட் மாதிரி நினைச்சிட்டு நான் பேசுறேன், இத வேற பேசிட்டு இருக்கேன் ஒரு விஷயமா. ஓகே 5,000 ரூபாய் டீல்ன்றது வந்து எனக்கு அந்த டைம் ரொம்ப பெருசு. காலேஜ்ல எனக்கு ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரு மணி வந்து பிசிக்கலா ஒருத்தங்கிட்ட பேசி நான் வாங்குறேன். ஓகே ஸ்டால் போடுறோம், ஸ்டால் சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா பண்றோம். இப்போ வந்து காசு வாங்குறதுக்கு அந்த இடத்துக்கு போறோம், அந்த மணி எக்ஸ்சேஞ்சுக்கு போறோம். அவங்க ஆபீஸ் லொகேஷன் அனுப்புறாங்க. 5,000 ரூபாய் ஜிபே பண்ணல, கேஷ் தான் இருக்கு, நேர்ல வந்துட்டாங்க. நேர்ல போறோம், நானே என் கோ ஃபவுண்டர் ஏகேஷ் 2 பேர் போறோம். பார்த்தா வந்து ஒரு பெரிய கம்பெனி, லிட்டரலா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க. நான் பேசினது வந்து அவ்வளோ பெரிய ஃபவுண்டர் கோ ஃபவுண்டர் கிட்ட பேசியிருக்கேன், அது எனக்கே தெரியல. நல்லா பேசிட்டேன், ஒரு நார்மலா வந்து அத்தன்டிக்கா பேசிட்டேன். இப்போ மேல காசு வாங்க போறோம். அந்த ஃபவுண்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன உட்காந்து தம்பி எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்பா, நீ தான் வந்து யங் பிளட், உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் உட்கார வச்சுட்டு சுத்தி வந்து ஒரு 20 பேர் அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் கிளம்புற டைம். நாங்க காலேஜ் முடிச்சுட்டு காசு வாங்க போறோம். நைட்டு ஒரு 7:30 8 மணிக்கு போறோம். ஃபுல்லாரையும் உட்கார வச்சுட்டு டிப்ஸ் வாங்குறாரு. நானும் டிப்ஸா, சரி ஓகே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சார் இந்த மாதிரி இந்த காலேஜ்ல போய் பண்ணலாம், ஆன்லைன்ல இந்த மாதிரி பண்ணுங்க, ஆன்லைன்ல நீங்க வந்து வீடியோ போடுங்க, கிரெடிபிலிட்டி எல்லாம் அதிகமாகும். அந்த டைம்ல எனக்கு பர்சனல் பிராண்டிங்னா என்னன்னே தெரியாது. அப்பெல்லாம் அது கொஞ்சம் அப்படியே வைப் எடுக்குது. இந்த டைம்ல வந்து சொல்றேன், பயங்கரமா பேசுறோம். அந்த இது மட்டும் அரௌண்ட் ஒரு 30 to 40 minutes பேசியிருப்பேன் எல்லார்கிட்டயுமே. பேசிட்டு நான் எழுந்துக்கிறேன், எல்லாரும் வந்து கை கொடுக்குறாங்க, முதுகு தட்டுறாங்க, தம்பி சூப்பர் பா நல்லா பேசுன அப்படின்றாங்க. அந்த ஓனர் வந்து தம்பி உனக்கு இன்னும் 3 மாசத்துல காலேஜ் முடியுதுன்ற மாதிரி சொன்னேன், நீங்க வந்து சேர்ந்துரு, உனக்கு மேனேஜர் பொசிஷனே நான் தரேன் அப்படின்றாரு. இன்னொருத்தர், தம்பி உனக்கு திறமை இருக்கு, இங்க வந்து மாட்டிக்காத, வெளில
பொழைச்சிட்டு வெளில போய் பொழைச்சிக்கோ நல்ல அப்படின்னு. மனுஷன். இந்த லெவலுக்கு இது வந்து எனக்கு பயங்கரமா இதுவா இருக்கு, ஃபீல் ஆகுது. ஓகே, இதுலதான் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும்ல, இது பண்ணா பெரிய ஆளா தெரிஞ்சா நம்மளுக்கு ஒரு டோப் கிடைக்கும் எப்பயுமே, இந்த ஃபீல்ட்ல நம்ம தான்டா அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும்ல. எனக்கு அது கோடிங்ல வரல. கோடிங் நான் போனேன் அப்படின்னா ஒரு மீடியேக்கரா தான் இருப்பேன், மீடியேக்கர் ப்ரோக்ராமரா தான் இருப்பேன், ஒரு ஆவரேஜ் ப்ரோக்ராமரா இருப்பேன். எனக்கு வந்து மார்க்கெட்டிங்ல நான் அப்படி தோணல. இந்த இன்சிடென்ட் நடக்குது, நான் மார்க்கெட்டிங் தான் போனோம். எனக்கு காசே கம்மியா வந்தாலும் பரவாயில்ல, ஃபிகர் அவுட் பண்ணி இதுல பெரிய ஆளாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் அன்னைக்கு அந்த ஓவர் நைட்டே நான் கோடிங்க குவிட் பண்றேன், மார்க்கெட்டிங் உள்ள வரேன். நான் அது லிட்டரலா வந்து 1.5 வருஷம் படிச்சேன், அதுக்குமே ஒரு 80,000 ரூபாய் செலவு பண்ணி கோடிங் படிச்சேன். விட்டுட்டேன், மார்க்கெட்டிங் உள்ள போறேன். காலேஜ் முடியுது, சேர்ந்துட்டேன் ஒரு கம்பெனில, ஒரு பெரிய சிஏ கம்பெனி நேம் நான் சொல்ல, பெருசு. இங்க வந்து பேய் மாதிரி வேலை பாக்குறேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, அந்த சிஏ டிராப் அவுட் ஆனதுல இருந்து எனக்கு அந்த கில்ட் போல, ஏதாவது பெருசா பண்ணணும்னு எனக்குள்ள வந்து ஓடிட்டே இருந்துச்சு. பெருசா பண்ணணும். ஏன்னா என் மேல ஹோப் இல்லாம இருக்காங்க, திரும்ப நான் வர வைக்கணும். கம்பெனில ஒர்க் பண்றேன், என்னோட சம்பளம் 16,000 ரூபாய். 16,000 ரூபாய் தான் வாங்குறேன். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நான் காலையில 9 மணில இருந்து 9 to 5ன்னு எல்லா கம்பெனிலயும் சொல்லுவாங்க. ஆனா 9 to 5 வந்து அப்படிதான் இருக்குவாடா, இல்ல பேருக்கு தான் 9 to 5, 9 to 9 அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா என் கம்பெனில அதே மாதிரி தான் 9 to 9, 9 to 10 இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். நான் நைட்டு வந்து கான்டென்ட் பண்றேன். நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், முடிவு எடுத்துட்டேன். மார்க்கெட்டிங்ல ஏதோ ஒன்று பண்ண போறேன், மார்க்கெட்டிங்ல தான் என்னோட ஃபீல்டு இருக்கு, இதுலதான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். இப்போ என்ன விஷயம்னா, என்கிட்ட காசு இல்ல. பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கிரெடிபிலிட்டி வேணும். கண்டிப்பா. இப்போ ஒரு ஊர் பேர் தெரியாத பையன்கிட்ட ஒரு விஷயத்த வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. டெஃபினட்டா இல்ல. கான்டென்ட் பண்ணுவோம். இங்க ஒரு ட்விஸ்ட், நைட்டு நான் கான்டென்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னோட போன்ல வந்து ஜாக் இருக்காது. என் போன் ஒரு உடஞ்சு போன போன், ஒரு மொக்க போன் வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஆடியோ ஜாக் இருக்காது என்கிட்ட. அப்போ ஒயர்டு மைக் தான் இருக்கு, ஒயர்லெஸ் மைக்லாம் இல்லை என்கிட்ட. ஒயர்டு மைக் போடுறோம், அதை இதுவாகல. சம்ஹவ் நான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு எனக்குள்ள இதுவே இருந்துச்சு. நீ இதெல்லாம் வந்து ஒரு காரணமா சொன்ன அப்படின்னா உன்னால வளரவே முடியாது. உங்ககிட்ட எந்த விஷயம் இல்லையா, உன் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் உன் ஃபேவரா மாத்து. கண்டிப்பா. வாய்ஸே எல்லாம் வீடியோ எடுத்தேன், இப்படி கை காட்டுற மாதிரி இருக்கும் என் வீடியோலாம். என்னோட ஸ்டார்டிங் வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும். லிட்டரலா நிறைய பேர் கலாச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. என் ஃப்ரெண்டு வந்து நான் ரிஹர்சல் எடுக்கிறத பார்த்துட்டு ரிஹர்சல் எடுத்தேன் அந்த வீடியோவை காலேஜ்ல. என்னோட வீடியோவை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்குலாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, கோவம் வருது. டேய், ஏதோ நீங்க எதுவுமே பண்ணல, ஃபைன், உன் லைஃப் நீ எதுவும் பண்ணல, நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு வர, நீ என்ன டிமோட்டிவேட் பண்ணி கூட பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்ண எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, அப்பெல்லாம் கலாய்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமாவே சொல்லிட்டேன். இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காத, வேண்டாம்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, நான் எல்லாரையும் பிளாக் பண்றேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். கான்டென்ட் யாருக்காவது ஆரம்பிக்கணும், ஆனா வந்து சொசைட்டி வந்து ஜட்ஜ் பண்ணிடும் அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். இந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளாக் பண்ணிடுங்க எல்லாரையும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும், யார் யாரெல்லாம் அந்த பேச்சு விடுவான்னு தோணுதோ எல்லாரையும் பிளாக் பண்ணுங்க. நான் அப்படிதான் பிளாக் பண்ணிட்டேன். என்னோட ஒரு 10-20 ஃப்ரெண்ட் எல்லாருமே பிளாக் பண்ணிட்டேன். 10,000 ஃபாலோவர்ஸ் வரும்போது தான் எல்லாரையும் அன்பிளாக்கே பண்றேன். இப்போ வந்து ஐ எம் நாட் a newbie. ரெகக்னைஸ் ஆயிட்டீங்க. என்ன வந்து இப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னு தான் சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணும்போது தான் சிரிப்பாங்க. கண்டிப்பா. ஃபிகர் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எப்படா பண்ணதான் தான் கேட்பாங்க. கண்டிப்பா. ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா. எப்பவுமே தெரியாதவங்க நம்ம ரொம்ப கொண்டாடுவாங்க. ஆமா. தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் ஒரு வழி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. கான்டென்ட் வந்து எனக்கு போட்டோன்னு ஹிட் ஆனா இல்ல, பேசாம போடுற கண்டென்ட். ஒரு கண்டென்ட் போடுறேன் 20 வியூஸ், இன்னொரு கண்டென்ட் போடுறேன் 30 வியூஸ், திரும்பி 20 வியூஸ், இது வரையே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நான் யோசிக்கிறேன், கிவ் அப் பண்ணிடலாமா, இது நம்மளுக்கான விஷயம் இல்ல போல அப்படின்ற மாதிரி நானும் யோசிக்கிறேன். கரெக்டா 36வது கண்டென்ட் வரைக்கும் நான் போடுறேன். எனக்கு 1.5 மாசம் நான் போடுறேன், ரிசல்ட்டே இல்ல. 20 வியூஸ் 30 வியூஸ். இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்லாம் ஒரு 5 வீடியோல போட்டு வைரல் ஆகணும், கிவ் அப் பண்ணிட்டு போயிருவாங்க. 10 வீடியோல போயிடலாம். கண்டிப்பா. ஆனா 36 வீடியோ வரைக்கும் நான் புஷ் பண்ணிருக்கேன், 20 வியூஸோட புஷ் பண்ணிருக்கேன். ஏதோ ஒண்ணு நான் பாக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னோட மைண்ட்ல ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு, ஒன் மோர் டெஃபினட்டா, ஒன் மோர், திரும்ப பண்ணு, விட்டாதான் நான் தோத்துட்டேன். கண்டிப்பா. விடாத வரைக்கும் நான் தோக்கவே இல்லை, பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டே இருக்கேன். 36வது வீடியோ கிளிக் ஆகுது, அங்கதான் அந்த 10,000 ஃபாலோவர்ஸ் போறேன். அப்பதான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அன்பிளாக் பண்றேன். எல்லாரும் கேக்குறாங்க, இப்படி டக்குனு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்து அப்படிலாம் கேக்குறாங்க. எல்லாமே உடனே டக்குன்னு எப்படி வந்து எப்படி. ஆனா நான் வந்து அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இங்கதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் பிராண்ட் ப்ரொமோஷன் எடுக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து ஆன்லைன்ல ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், லெஜிட்டா ஒரு விஷயத்துல சம்பாதிக்கிறேன் ஆன்லைன்ல. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல இதுதான் மெயின். பிடிச்ச விஷயத்துல நான் பண்றேன். 500 ரூபாய் எனக்கு கிடைக்குது, ஒரு ப்ரொமோஷன் பண்றேன் 500 ரூபாய். எனக்குலாம் செம்ம ஹாப்பி. 500 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். வீட்டுல போய் ஜாலியா சொல்றேன், நான் 500 ரூபாய் எடுத்துட்டேன், இது கான்டென்ட் பண்ணி நான் 500 ரூபாய் எடுத்துட்டேன். என் வீட்லயே ஓகே பண்ணு. என் வீட்டுல பெருசா ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, சூப்பரா அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க.
சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இந்த இடத்துல நான் கான்டென்ட்டும் பண்றேன், காலைல வேலைக்கும் போயிட்டு இருக்கேன். இது சைமல்டேனியஸா பண்ணிட்டே இருக்கேன். இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாதான் அதுல வந்து மாஸ்டர் பண்ண முடியும். டெஃபினட்டா. இங்க மார்க்கெட்டிங் நான் பயங்கரமா கத்துக்கிறேன் என் ஆபீஸ்ல. ஏன்னா நான் இங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். ஏன்னாச்சுன்னா எங்க மார்க்கெட்டிங் ஹெட் ரிலீவ் ஆயிட்டாரு. ஓகே. ஃபயர் பண்ணிட்டாங்க அவரை. நெக்ஸ்ட் நீ தாண்டா பாத்துக்கணும் என் தலையில விட்டாங்க. நான் ஃப்ரெஷரு. அது வந்து ஒரு 200 crore 300 crore கம்பெனி. ஓகே. அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு இந்த மார்க்கெட்டிங் பண்ற சான்ஸ் எனக்கு கிடைக்குது. இதுல வந்து நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனா இல்ல. லேர்னிங் சூப்பரா கிடைக்கும். எனக்கு இதுதான் லேர்னிங். நான் இதுக்காக தான் இங்க வந்தேன், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றேன். போயிட்டு பேம்ப்ளேட் ஓட்டுவேன், ஒரு இதுல போய் பேம்ப்ளேட் ஓட்டுவேன், மார்க்கெட்டிங் பண்ணுவேன், சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், ஸ்கிரிப்ட் பண்ணுவேன், லிட்டரலா எல்லாமே பண்ணுவேன். நிறைய பேர்த்துட்டு மிஸ் ஆகிற குவாலிட்டி நான் இதான் பாக்குறேன். பிகாஸ் என்னோட வேலையை தாண்டி இந்த வேலை அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு கிரேடுக்கு தானே வந்தேன், இதான என்னோட லெவல் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதை உடைச்சு நீங்க வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கிஃப்ட். கரெக்ட். கம்பெனி சீக்ரெட்ஸ் கிடைக்கும். அதுதான். இப்போ என்ன விஷயம்னா, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நிறைய பேர் வந்து நான் இதுக்கு தானே வந்தேன், இந்த ரோலுக்கு நீங்க எல்லாம் பண்ண வைக்கிறீங்கன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா அது லேர்னர் மென்டாலிட்டியே இல்ல. கண்டிப்பா நீ வந்து வளரணும்னு நீ நினைச்சனா பண்ணு, எல்லாமே உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். உனக்கு இன்னொரு ஒரு ஃபீல்ட் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்களா, உன் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா கத்துக்கோ, எல்லா ஃபீல்டையும் கத்துக்கோ. நீ ஃபியூச்சர்ல பெருசா ஏதோ ஒண்ணு இருக்கு உனக்கு, அதனால இதெல்லாம் வருது உனக்கு. யூனிவர்ஸ் உன்னை கனெக்ட் பண்ணுது, இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அரௌண்ட் ஒரு 1 year பண்றேன். பயங்கரமா கத்துக்கிறேன். மார்க்கெட்டிங் எல்லாமே கத்துக்கிறேன். வெண்டார் கிட்ட பேசுறது கத்துக்கிறேன். சோசியல் மீடியா கத்துக்கிறேன். நைட் வந்து வீடியோ போடுறேன். காசு எனக்கு ரெவென்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா, அந்த கம்பெனில இருந்து ரிலீவ் ஆகுறேன். ரிலீவ் ஆகும்போது சோசியல் மீடியால இருந்து மட்டும் எனக்கு வந்த காசு 80,000 ரூபாய். சூப்பர். என் சம்பளம் 16,000 ரூபாய். எனக்கு இன்கிரிமெண்டே ஆகல. 1 year எனக்கு இன்கிரிமெண்டே ஆகல. 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் காசுக்காக வரவே இல்லை உங்க கம்பெனி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப எனக்கு ஒண்ணு புரியணும். அந்த டைம்ல நீங்க பண்ணும்போது நீங்க கான்டென்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு கம்பெனிக்கு தெரியுமா? தெரியுமா? வெரி கம்ஃபர்டபிள். இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க. பட் அந்த டைம்ல எப்படின்னா, கான்டென்ட்ன்ற ஒரு விஷயமே வந்து புதுசா பார்த்தாங்க. 2023ல அவ்வளவு பீக் இல்ல, இப்போ இருக்க மாதிரி இல்ல. புரியல, அப்போ தெரியாது நிறைய பேருக்கு. என்ன ஒரு தப்பு அப்படின்னா, அந்த ஒரு கம்பெனில நீங்க வேலை பாக்குறீங்க, அதே ரிலேட்டட் கான்டென்ட் போட்டாதான் தப்பு. இந்த கம்பெனி ஒரு சிஏ கம்பெனி, நான் போட்டது வேற ஒரு ஜர்னல். You just want to build a social proof. நான் வேற ஒரு ஜர்னல். சோ இவங்க அதை பெருசா வந்து இது பண்ணது இல்ல, ஆனா பேசுவாங்க. ஏன்னா வந்து போஸ்ட் கூட போட மாட்டாங்க. ஆக்சுவலா இங்கேயுமே எனக்கு அந்த இதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய இன்சல் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 6 o'clock ஆனா போஸ்ட் பண்ணணும்னு என் மைண்ட்ல வச்சிருப்பேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 5 minutes போஸ்ட் போட்டு மேல வருவேன். அப்பயுமே வந்து என்னடா போஸ்டா, அதெல்லாம் போய் மாட்டி விடுவாங்க ஓனர் கிட்ட. இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. அவர் மேட்சுமா நக்கலா சிரிப்பாங்க, வேற எதுவும் பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு அந்த இது தெரியாது. அவங்களுக்குமே என் மேல ஒரு காண்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இவன் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவா, ஏன்னா அது பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயியை வந்து எந்த கம்பெனிக்குமே பிடிக்காது. கண்டிப்பா அவனை எப்ப தூக்கணும், அவன் தலையை எப்ப வெட்டணும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த கம்பெனி ரிலீவ் ஆகுறேன், நான் லெட்டர் கொடுக்குறேன். ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் பண்ணிட்டாங்க இந்த ஒரு 1 year. ஏன்னா யாருமே லெட்டர்ல ஹையர் பண்ணல, எல்லாமே நான் தான் பாத்துக்கிறேன். எனக்கான ரெஸ்பெக்ட் இருந்துச்சானா இல்ல. இங்க ஒரு விஷயம் நடக்கும் ப்ரோ. என்னன்னா, என்னோட ஓனர் எப்பயுமே, நான் வந்து ஒரு பிகாம், எங்க ஓனர் எப்பயுமே சொல்லுவாரு, நான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவேன். கம்பெனில மிஸ்டேக்ன்றது வந்து எப்பயுமே எல்லாருக்குமே நடக்குது. டெஃபினட்டா. இவர் வந்து சொல்லுவாரு, இதுதான் வந்து ஒரு சிஏக்கும் பிகாமுக்கும் டிஃபரன்ஸ். எல்லாம் பிகாம் தானேங்களா? எனக்குலாம் பிகாமோ ஒரு படிப்பு தான்டா. டெஃபினட்டா. நான் சிஏ இல்ல, ஃபைன், சிஏ பெரிய படிப்பு தான், ஒத்துக்கிறேன். நீங்க தான் பெரிய ஆள், ஓகே. ஆனா அதுக்குன்னு என்ன வந்து தலைக்குறைவா நடத்துறது நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா. ஏன்னா எனக்கு எப்பயுமே, நான் வந்து எப்பயுமே நேரடியா பேசவே மாட்டேன். இப்ப ஏதாவது ஒண்ணு பேசிட்டாங்க அப்படின்னா இன்சல்ட் பண்ற மாதிரி பேச மாட்டேன், சைலண்டா இருப்பேன். எனக்கு டைம் வரும்போது நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். கண்டிப்பா. சிஏவோட நான் எவ்வளவு பெரிய ஆளா அவரை, எனக்கு எப்பயுமே அவர் சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணுதான் ஓடும். சிஏ சம்பாதிக்கிறதோட 100 மடங்கு அதிகமா நான் சம்பாதிப்பேன். டெஃபினட்டா. சிஏவே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன். எனக்கு எப்பயுமே என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், இந்த மாதிரி தான் நான் ப்ரூவ் பண்ணிக்கணும். நான் என்னதான் டேமேஜ் பண்ணிப்பேன், ஆப்போசிட்ல இருக்கவங்கள டேமேஜ் பண்ண மாட்டேன். இப்ப நீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நான் டேமேஜ் பண்றேன் அப்படின்னா, அப்பதான் நான் வந்து ஒரு நெகட்டிவ் பர்சன். கண்டிப்பா. அந்த டோபமைன் அதோட போயிடும். அதே வந்து ஃபுல்லா ஃபயர் ஏத்தணும் அப்படின்னா அது வந்து நமக்குள்ள வச்சுக்கணும். பயங்கரமா இருக்கும் அது. அது வந்து டைலர்ட்னு சொல்லுவார் பாருங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் ஃபுல்லா. நான் என்னையே வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் பயங்கரமா. கிளிக் ஆகுது, ரிலீவ் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 15 days நோட்டீஸ் பீரியடு. இது போயிட்டு இருக்கு. 13வது நாள் ஒரு விஷயம் நடக்குது. 12வது நாள் எங்களோட ஓனரோட ஒய்ஃப் வந்து கேக்குறாங்க, தம்பி இருப்பா, ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எம்ப்ளாயி, என்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயிய விட்டுறது அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்க. கஷ்டம், ஆனா ஈகோ ஒத்துக்க மாட்டேங்குது. ஆமா, புரியுது. இப்போ அவங்க வந்து, தம்பி உங்களுக்கு செம பொட்டன்ஷியல் இருக்கு,
நாங்கெல்லாம் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிருக்கோம், உன்னை வந்து ஒரு 2 பிரான்ச்சுக்கு மேனேஜரா போடுறோம், நீ நீ எவ்வளவு சேலரி கேட்கறனாலும் நான் கொடுக்குறேன். என்கிட்ட வந்து லிட்டரலா இதே மாதிரி ஒரு டேபிள் உட்காந்து நெகோசியேட் பண்றாங்க. நான் வந்து இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வெளில போயிட்டு ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்டிங் பண்ணலான்னு இருக்கேன், தென் ஒரு கம்பெனியா போடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் அவங்ககிட்ட சொல்றேன். இந்த இடத்துல என்னன்னா அவங்க அக்செப்டே பண்ணல கடைசி வரைக்கும். இல்ல 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 நீ இருக்கணும், இல்ல மேம் சாரி நான் வந்து கும்பிட போட்டேன், எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அடுத்த நாள் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் பாஸ், எங்களோட பாஸ் வராரு, ஃபுல்லா பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ஓவர்வியூ பண்ணிட்டு வராரு சென்னைக்கு. வந்துட்டு ஒரு மீட்டிங் செட் பண்றாரு. அன்னைக்கு ஈவினிங் ஒரு கரெக்டா 6 o'clock இருக்கும். மீட்டிங்ல நான் நிக்கிறேன், என்னை சுத்தி வந்து ஒரு 20 பேர் நிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹியூமிலேஷன், ஒரு 20 வயசு பையனால தாங்கிக்கவே முடியாத ஹியூமிலேஷன் எனக்கு நடக்குது. லிட்டரலா வந்து ஒரு மாதிரி என்ன ட்ரீட் பண்றாங்க. எப்படின்னா அவங்க ஒய்ஃப் பக்கத்துல உட்கார வச்சிட்டாரு, அவர் இங்க உட்காந்துருக்காரு, நான் நிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பையனை எப்பயுமே வேலைக்கு சேர்க்காத, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ள வரவே கூடாது, ரொம்ப லிட்டரலா நீ இங்கே எதுவுமே பிடுங்களா வெளில அனுப்பி பிடுங்க போற, நீ இப்பவே நீ காசை பார்த்துனா நீ என்னடா பண்ணுவ, வெளில போய் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்ற, இந்த 20-30 வயசுக்குள்ள காசே பார்க்க கூடாதுடா, நீ எல்லாம் மேனிபுலேட் பண்றாங்க என்ன, எனக்கு என்னடா ஹியூமிலேட் பண்றாங்க, உருப்பட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபுல்லா சொல்ல வரும்ல, நிறைய பேசுறாங்க, ஒரு பயங்கரமான ஹியூமிலேஷன் நடக்குது. நான் எதுவுமே பேசல, சைலண்டா இருக்கேன், சைலண்டா நின்றுருக்கேன், கையை கட்டு நின்றுருக்கேன். எல்லாரும் என்ன பாக்குறாங்க. சும்மா நான் ஏதாவது பேசலான்னு வரேன், எனக்கு சுத்தி இருக்கவங்களாம் என்ன தடுக்கிறாங்க, வேணாம் இல்ல எனக்கு திட்டுறதுக்குலாம் நான் பேசல, ஜஸ்ட் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் நான் பேச வரேன், எல்லாம் தடுக்கிறாங்க. ஃபைன், எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே வெளில போறேன், ஐடி கார்டை வந்து கழட்டி HR டேபிள்ல வைக்கிறேன், என்னோட சிஸ்டம்ல வந்து லாக் அவுட் பண்றேன், வெளில போறேன். கீழே வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். கீழே போயிட்டு இதை ரஜினி சொன்ன மாதிரி இதே கோடம்பாக்கம் ரோட்ல அப்படின்ற மாதிரி கீழே வந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், செல்ஃபி வீடியோ எடுக்கிறேன். என்னன்னா இப்போ வந்து என்னோட பாஸ் வந்து ஹியூமிலேட் பண்ணிட்டாரு, பயங்கரமா வச்சு செஞ்சுட்டாரு என்ன. நான் தப்பே பண்ணல, என் இன்டென்ஷன் எல்லாமே பியூரா இருந்தது, நான் ஃபுல்லா அந்த கம்பெனிக்கு நல்லது மட்டுமே நான் பார்த்தேன். இப்படி பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். அப்புறம் சொல்றேன் எனக்கு ஓகே எல்லாமே பண்ணிட்டாங்க, இப்போ நான் சொல்றேன் இன்னும் வந்து ஒரு 2-3 வருஷத்துல நான் பயங்கரமான ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பேன். இங்க ஒர்க் பண்ற CA-வெல்லாம் விட ஒரு பெரிய ஆளா அண்ணாந்து பாக்குற ஆளா நான் மாறுவேன். அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆவேன். இன்னொரு 10 வருஷத்துல இவரோட பெரிய கம்பெனி நான் வச்சிருப்பேன். 200 கோடி பண்றாரு, நான் 400 கோடி பண்ணுவேன். சூப்பர் அப்படின்ற மாதிரி நான் அந்த வீடியோ நான் சொல்லிட்டு வரேன். இது அவரை டெஸ்ட்ராய் பண்ணணும் அதெல்லாம் இல்ல, நான் பெருசாகணும், நான் என்ன டெஸ்ட்ராய் பண்ணிக்க போறேன், நான் முடிவு எடுத்து நான் வெளில வரேன். அடுத்த ஒரு 3 monthsலயே நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன். 2 BHK-ல ஆரம்பிக்கிறோம். ஆனா காமெடி என்னன்னா, நான் ரிலீவ் ஆன ஒரு 2 நாளே கிளைண்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 நாள்லயே எனக்கு தெரியும் எனக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் எடுக்கிறேன். கிளைண்ட்லாம் எப்படின்னா அந்த டைம் என்கிட்ட ரிசோர்ஸ்லாம் இல்லை. இப்போ மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, எதுல பண்றது, எதுல நம்ம எக்ஸ்பர்ட்னு எனக்கு தெரியல. மார்க்கெட்டிங்ல ஒண்ணு இருக்கு, SCM ஒண்ணு இருக்கு, கான்டென்ட் மார்க்கெட்டிங் ஒண்ணு இருக்கு, நிறைய போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது எதுல நம்ம பண்றது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா, நீ இத்தனை நாள் கான்டென்ட் தான் பண்ண, இந்த விஷயம் உனக்கு தெரியுது, இதையே வச்சு நம்ம பண்ணலாம், இதே ஒரு பிசினஸ் ஆக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கான்டென்ட் கிரியேஷன், பர்சனல் பிராண்டிங் இதுதான் வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டேன். 2 நாள்ல கிளைண்ட் ஆன்போர்ட் பண்றேன். அவங்க வந்து அமெரிக்கால எங்க கிளைண்ட். எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கிளைண்ட்? அவங்க எல்லாம் இதெல்லாம் சவகாவடி, ஒரே கால் 20 நிமிஷம் பேசினேன். பிரதர் யூ ஆர் சோ குட், ஐ வாண்ட் டு கோ வித் யூ, நீ பண்ணு, நீ தான் வந்து யங் பிளட், பயங்கரமா பேசுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணு. நானே அவங்க கூட சொல்லிட்டேன் 3 மாசம் என் கூட ஒர்க் பண்ணுங்க, நான் ரிசல்ட் தரல அப்படின்னா போயிடுங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, என் மேல நான் கொடுப்பேன்னு என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், எனக்கு எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மியான காசு, ரொம்ப கம்மி, மார்க்கெட்டிங் இருந்தே அவ்வளோ சார்ஜே பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு காசு நான் சார்ஜ் பண்றேன். ஒர்க் பண்றோம். எப்படின்னா என்கிட்ட எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லை, அவங்க ஃபாரின். நான் வந்து போன்லயே சொல்லி தரேன், இப்படிதான் போன்ல வீடியோ எடுக்கணும், லைட் வாங்குங்க, 2 லைட் ரிங் லைட் மாதிரி ஒன்று வாங்க வைக்கிறேன், அதை வச்சு வீடியோ எடுக்க வைக்கிறேன். 100K அடிக்கிறேன் அவங்கள. சூப்பர், பயங்கரமா ரீச் அவங்களுக்கு. ஏன்னா நான் போன்ல பண்றேன், நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா கேமரா இதெல்லாம் வச்சு பண்ணல, போன்ல பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு கிளைண்ட் அடுத்த மாசம் எடுக்கிறேன், அவருமே இங்கிலீஷ், பெங்களூர் கிளைண்ட், அவருக்கு 2 மாசத்துல 100K போன்ல, கேமரால போன்ல எடுக்கிறோம். எனக்கு வந்து என் மேல இருக்க கான்பிடன்ஸ் பீக்ல போகுது. ஓகே இதை பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட கோஃபவுண்டர் எல்லாருமே, கோஃபவுண்டர் கூப்பிட்டு வரேன், கோஃபவுண்டர் எல்லாமே சொல்லி தரேன்.
கோஃபவுண்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், எஸ்ஆர்எம்ல கூட படிச்சவன் தான், அவன் பேர் ஏகேஷ். ஓகே. சோ இவனை கொண்டு வரேன், இவனுக்கு நான் சொல்லி தரேன், நீ எல்லாமே ப்ராசஸ் பாத்துக்கோ, நான் சேல்ஸ் இதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இப்பதான் பண்ணலாம். ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பா சின்ன ஃபண்டிங் இருக்கு எங்க கிட்ட. சின்ன ஃபண்டிங்னா அந்த 20,000 30,000 கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வச்சிருக்கோம். இது அட்வான்ஸா கொடுத்துடலாம்டா, ஏன்னா ப்ராஃபிட்டுக்குலாம் நாங்க ஒர்க் பண்ணல, சின்ன பசங்க, அவ்வளவு காசு தேவையில்லை. இது பண்றோம், கிளைண்ட் எடுக்கிறோம், பயங்கரமா ரிசல்ட்ஸ். போன்ல அந்த கிளைண்டே இன்னொரு ஐடி தராரு, ஒரு ஐடி நீ 100K அடிச்சிட்டா, இன்னொரு ஐடி இந்த பண்ணு அப்படின்றாரு. அதுல 2 மாசத்துல 100K. பீக் கான்பிடன்ஸ். கம்பெனி ஓபன் பண்றோம் 2 BHKல. நாங்க 2 பேர் தான். நான் தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவேன், என் கோபோனர் தான் வந்து எடிட் பண்ணுவான், இதே மாதிரிதான் போவோம். கிளைண்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும், நிறைய கிளைண்ட் எடுக்கிறோம், சூப்பரா போகுது. ஆனா ஒரு டைம்ல என்னன்னா ரெகக்னேஷன் கிடைக்கல. ஏன்னா நான் இங்கிலீஷ்ல பண்ணது, லோக்கல்ல கிடைக்காதுல்ல எப்பயுமே அந்த ரெகக்னேஷன். கண்டிப்பா. சோ இந்த இடத்துல தமிழுக்கு பண்ணுவோம். தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த டைம் வந்து இந்த பர்சனல் பிராண்டிங்ல நிறைய பேர் இருந்தாங்க. சுதர்சனன் கணபதி, தர்ணிதரன், ஸ்கிரில்லெக்ஸ், கோட் மீடியா, நிறைய பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது ஓகே தமிழ்ல பண்ணுவோம், தமிழ்ல பண்ணா நம்மளுக்கான ரெகக்னேஷன் கிடைக்குமோன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா. சோ என்ன பண்றேன் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு பிச் பண்றேன். அப்பதான் வந்து எங்களோட பிச் பண்ண 2வது நாள்லயே எங்களோட லக்கி சாமி எங்க கிளைண்ட் ஒருத்தங்க வராங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர். அவங்க கிட்டயுமே இப்ப கன்வின்ஸ் பண்றோம், லோ பிரைஸ்க்கே பண்றோம், எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் பண்றேன். இதேதான் நான் என்ன ஸ்டார்டிங் சொல்லணும், 3 மாசம் எங்கூட ஒர்க் பண்ணுங்க, ரிசல்ட் வரலன்னா கிளம்புங்க, நான் எதுவுமே உங்க காசை வேஸ்ட் பண்ண மாட்டேன், உங்க எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன், 3 மாசம் எனக்கு டைம் கொடுங்க. போன்ல பண்றோம், 1 மாசம் பண்றோம், ரிசல்ட் இல்ல. 2வது மாசம் பண்றோம், 2.5 மாசத்துல 100K அடிக்கிறாங்க. தமிழ்ல டாக் ஆஃப் தி டவுன். போன்ல எப்படின்னா ஏகேஷ் போயிட்டு நேர்ல கேமரா போனை வச்சுட்டு சொல்லி கொடுப்பான், மேம் இதுதான் உங்க போன், அவங்க போனு நாங்க எடுத்துட்டு போக மாட்டோம், அவங்க போன்லயே வைக்கிறோம், இந்த ரிங் லைட்ட தலையில வைக்கிறோம், இந்த மாதிரிதான் பண்ணோம் அப்படின்றோம். அதுல ஹிட்டு லிட்டரலா அத்தனை டாக்டர். இவங்களோட காம்படிட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஆளுங்க, எல்லாம் கேமரால பண்றாங்க, பயங்கர ப்ரொஃபஷனலா. ஆனா த கை ஃப்ரம் நோவேர் எங்கேயோ இருந்து ஒருத்தவங்க வந்தானுங்க, போன்ல பண்ணானுங்க, செம ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ஆச்சு. இந்த டைம் வந்து சோசியலா கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, யார் இந்த பசங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. டீம் செட் பண்றோம், சூப்பரா போகுது, டீம் வேற லெவல். என் டீம் வந்து கோல்டு மாதிரி என் டீம் எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு எனக்காக இதுவா இருப்பாங்க, லாயலா இருப்பாங்க, எனக்காக செம்மையா ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருமே அண்டர் 25 சின்ன பசங்க எல்லாருமே. எனக்கான ஸ்குவாட் எனக்கு கிடைச்சிட்டாங்க, எனக்கான ஒரு IPL டீம் கிடைச்சிருச்சு எனக்கு, CSK மாதிரி. ஃபார்ம் ஆகுறோம், சூப்பரா பண்றோம். அங்கிருந்து டக்குன்னு ஒரு 8 மாசம் 10 மாசத்துலயே ஆஃபீஸ் மாறுறோம், 2000 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஆஃபீஸ்ல வந்து செம்மையா ஒர்க் பண்ணுவோம். நைட் பயங்கர, காலையில நைட் அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். பிகாஸ் வி ஆர் அப்சஸ்ட். கண்டிப்பா இங்க 1.8 இயர்ஸ்ல எப்படி மார்க்கெட்டே வந்து டாமினேட் பண்ணிட்டு லீடிங் பர்சனல் பிராண்டிங் ஏஜென்சியா மாறுறோம் அப்படின்னா அவ்வளவு அப்சஸ்டா ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டாண்டர்டா இருக்கும்ல, இப்படிதான் பர்சனல் பிராண்டிங், இப்படி உட்காந்து கால் போறதுதான் பர்சனல் பிராண்டிங், இப்படிதான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கு. எங்களுக்கு வி வாண்ட் டு சேஞ்ச், வி வாண்ட் கிரியேட்டிவிட்டி, டிஃப்ரெண்டா பண்ணணும், மார்க்கெட்டே வந்து கண்ட்ரோல் எடுக்கணும், நம்ம வைக்கிறதா வந்து சட்டமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாத்தலாம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்றோம். அப்பதான் வந்து அந்த ரேட்டிங் ரேபிட் ஃபயர் நிறைய ட்ரெண்ட்ல கொண்டு வரும். இது செம பீக்கு, என்டையர் தமிழ்நாடுவே பண்ணுச்சு. என்டையர் தமிழ்நாடுமே அந்த ட்ரெண்டை இது பண்ணுச்சு. ஆனா இந்த ட்ரெண்டை நான் கொண்டு வந்தேன்னா இல்ல, நானே துபாய் மார்க்கெட்ல இருந்தா தூக்கிட்டு வந்து இங்க போட்டேன். ஆல்ரெடி எல்லா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, எடுத்துட்டு வந்து போடணும். கரெக்டா பண்றோம், சூப்பரா போகுது. டாக் ஆஃப் தி டவுன் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு எங்களை. சோ அங்க இருந்து இப்போ டிரான்சிஷன் ஆகி ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்ல மேல வந்து ஸ்டுடியோ கம் ஆஃபீஸா மாத்திரம். இது வந்து ஒரு பெரிய லெவல்ல பண்றோம் தமிழ்நாட்டுல. இப்போ வந்து எங்களோட கோல் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலுக்கு போகணும். தமிழ்நாடு வி ஆர் ஆல்மோஸ்ட், இதுல வந்து எங்களை எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாக்டர்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும், ஃபவுண்டர்ஸா இருக்கட்டும், எல்லா ஆளுங்களுக்குமே தெரியும். இப்போ வந்து எங்களோட ஐடியா இந்தியா. எப்படின்னா ஹிந்திக்காரங்க லைக் ஃப்ரம் ராஜஸ்தானா இருக்கட்டும், ஃப்ரம் மும்பையா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் பேரியர் மீறி நிறைய அவங்க ஹிந்தி, நாங்க தமிழ், எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. இவங்க எல்லாம் ஏன் ரீச் அவுட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நாங்க யோசிக்கிறோம். பிகாஸ் வேற பீப்புளுக்கு வந்து ஸ்டஃப் இல்ல. பேன் இந்தியால வந்து நிறைய பீப்புள் பண்ண தெரியல, பர்சனல் பிராண்டிங்னா என்னன்னு தெரியல. இங்க தமிழ்ல ஒரு 2 ஏஜென்சி நாங்க தான் பண்றோம், நாங்க அண்ட் கோட் மீடியா 2 பேர் தான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வந்து இத பெரிய லெவல்ல பண்றோம். எல்லாருமே எங்கிட்ட தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க வெளியே இருந்து. சோ தேர் இஸ் a demand. சோ இப்போ வந்து எங்களோட கோல் வந்து பேன் இந்தியா. அண்ட் நான் ஸ்டார்டிங் சொன்னேன்ல 2 பீப்புள் ஆரம்பிச்சது, இப்போ 22 பேரு. சோ இப்போ இப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ சூப்பர், ஒரு டக்குன்னு ஒரு ஃபுல் மூவி பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா ஜென்சிஸ்ட் இந்த விஷயம் எனக்கு 2 விஷயம் நான் பாக்குறேன். either அவங்க லைஃப் போன போக்குல போட்டோன்னு போற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ
உங்களை விட எங்களுக்கு வந்து ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சு, எங்களை விட இதுக்கு முந்தின இருந்த ஜென்ரேஷனுக்கு ப்ரெஷர் கம்மியாச்சு. நான் ப்ரெஷர்னு சொல்றது அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர். ஸோ அப்பெல்லாம் வந்து இன்னைக்கு இவ்வளவு சாதிச்சக்கு அப்புறம் தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படிலாம் இல்லை. ஒரு டைம் வந்தா பண்ணிடுவாங்க. ஈவன் ஐ காட் மேரிட் சூன். பட் இன்னைக்கு இருக்க ஜென்சிஸ்ல when I see you or few people எல்லா செக்லிஸ்டையும் டிக் பண்ணக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. தட் இஸ் ரியலி குட். தேங்க்யூ சார். ஆமா. சோ அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கும்ல. யூ ஸ்போக் அபவுட் மெனி. அதுல 1-2 எனக்கு மேஜர் இன்செக்யூரிட்டி, இதுதான் என்ன உள்ள இருந்து எனக்கு புல் பண்ணிட்டே இருக்கும் கீழே அப்படின்னா என்ன இருந்துச்சு and how did you overcome it? அதுதான் ஃபர்ஸ்ட் இன்செக்யூரிட்டி வந்து பீப்புள் வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நான் ஸ்டார்டிங் வந்து பயந்துருக்கேன். இப்போனா இல்ல, பேசினா பேசிக்கோ, பேசிட்டு போ, எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்னா பேசுறவங்க பேச போறான், பேசுறது ஈஸி, பேசுறது ஈஸி. ஆனா கிரவுண்ட்ல விளையாடுறது கஷ்டம். கண்டிப்பா நான் கிரவுண்ட்ல விளையாட போறேன், பேசுறவங்க பேசிட்டோம், நீ ஜஸ்ட் வந்து ஆடியன்ஸ் பார்க்க போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுவுமே உன் லைஃப்ல பண்ணல, நீ வந்து என்ன ஜட்ஜ் பண்றதுனால நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். கண்டிப்பா. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். சோ இதை வந்து நான் பிரேக் பண்ணிட்டேன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ஷன். இப்போ சொல்றேன், இப்ப இருக்க நிறைய ஏஜென்சிக்கு வந்து நான் ஒண்ணு பண்ணா பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன் அப்படின்னு இருப்பாங்க. பெர்ஃபெக்ஷன் இஸ் யுவர் எனிமி. எப்பயுமே பெர்ஃபெக்ஷனை வந்து நம்ம சேஸ் பண்றோம் அப்படின்னா எக்ஸலன்ஸை சேஸ் பண்ண முடியாது. பெர்ஃபெக்ஷன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. கண்டிப்பா நீங்க வந்து எவால்வ் ஆயிட்டே தான் போறீங்க. பெர்ஃபெக்ஷன் ஒன்னு இல்ல. கண்டிப்பா. இப்போ மிஸ்டர் பீஸ்டே அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோவை இப்ப பாக்குறாரு அப்படின்னா கிரிஞ்சா நினைப்பாரு. கண்டிப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் வீடியோ இப்ப போடலனா இந்த வீடியோ இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடாம உங்களோட 1000 போஸ்ட் வந்து நல்லாவே இருக்கு, சரித்திரமே இல்ல. நான் இன்னொன்னு பாக்குறேன்னா, நான் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன், நீங்க நல்லா பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இல்ல இன்னொருத்தர் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பார். உடனே நம்மளோட 2வது வீடியோவும் அவங்களோட 400வது வீடியோ கூட கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ அவங்களோட 100th பேஜோட கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணக்கூடாது, சம தப்பு அது. கண்டிப்பா. சோ இந்த இது இருக்கு, இந்த இன்செக்யூரிட்டியுமே எனக்கு ஸ்டார்டிங் இருந்திருக்கு. ஒண்ணு பண்ணா பெர்ஃபெக்ட்டா பண்ணோம், ஆனா சம்வேர் எனக்கு பெர்ஃபெக்ஷனா இருக்கிற எனக்கு சான்ஸே இல்லையே என்கிட்ட தான். கண்டிப்பா. ஐ எம் ஃப்ரம் 0 ஃப்ரம் மைனஸ் வச்சுக்கோங்க, நான் மைனஸ்ல இருந்து வரேன். எனக்கு அந்த சான்ஸே இல்ல. என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட நெட்வொர்க் இல்ல, என்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான ஃபேமிலி சப்போர்ட் இருக்கானா இல்ல, பிசினஸ் மென்டார் இருக்காங்களானா இல்ல, ஐ ஹேவ் நோ திங், எதுவுமே இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா நான் பெர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன். ஸ்டார்ட் ஃப்ரம் நோவேர். எதுலயோ நீ ஸ்டார்ட் பண்ணு, நீ எங்கேயோ இருந்து ஸ்டார்ட் ஃப்ரம் நத்திங், தென் கோ ஃபார் எவ்ரிதிங். அவ்வளவுதான். கண்டிப்பா. நத்திங்ல இருந்து எவ்ரிதிங் போயிடு. கண்டிப்பா. உனக்கு இதுவே இல்ல. நான் அதனால தான் போன்ல ஆரம்பிச்சேன். ஸ்டார்ட் பண்ணாதான் முடியும். இப்போ நான் போன்ல அங்க ஆரம்பிக்கல அப்படின்னா நான் இப்போ வந்து இவ்வளவு பெரிய கம்பெனி என்னால பில்ட் பண்ணிருக்க முடியாது. இப்போ நிறைய பேர் எனக்கு கேமரா இருந்தா தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த டைம் உட்கார்ந்து இருந்தா என்ன இருக்கும்? நான் உட்கார்ந்து இருந்தேன்னா சோசியலான ஒரு கம்பெனியே இல்ல. கண்டிப்பா முடியாது. நான் வந்து அந்த போன்ல ஆரம்பிச்சேன்னு சொன்னால உடஞ்சு போன போனு, அல்லது ஆடியோ ஜாக் இல்ல. நிறைய பேர் வந்து இல்ல புது போனோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. புது போன்ல அவன் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தா அவனோட பொசிஷனை இன்னொருத்தன் லெஸ் டேலண்டட் கை அவன் வந்து ஈஸியா உன்னோட பொசிஷன் முடிச்சுட்டு போயிருவான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ இன்னைக்கு இருக்க எல்லா ஜென்சிஸ் எல்லாத்தையும் நான் பாக்குறது என்னன்னா, ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிடிக்காட்டி கூட அதுல ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. சோ நீங்க எல்லாத்தையும் தூக்கி டக்கு டக்குன்னு போட்டீங்கல்ல, அப்ப எந்த ஒரு விஷயம் வந்து சரி பாத்துக்கலாம் அப்படின்னு உங்களை அடுத்தடுத்த விஷயத்துக்கு கொண்டு போச்சு? ப்ரோ அதுதான் நான் சொல்றேன்ல, இப்போ நிறைய பேர் வந்து ஏன் பிடிக்கலன்னு தூக்கி போடுறாங்க தெரியுமா? ஏன்னா இதுதான் உங்களோட பேஷனா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. 100% ஃபிகர் அவுட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ படிச்சேன், அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ பேஷன் வந்து உன்னை தேடி வரும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தனா இட் வில் நெவர் கம். பேஷன்ற ஒரு விஷயம் உன்னை நீ கண்டே பிடிக்க மாட்டேன் லைஃப் டைம் ஃபுல்லா. பேஷன் அவனோட பேஷன் என்னன்னே தெரியாம சாவறவன் இங்க நிறைய பேர். ஆனா பேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எல்லா ஃபீல்டுக்குமே போ, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணு. உனக்கு இது பிடிக்கும்னு தோணுதா ட்ரை பண்ணு. ஆனா சீக்கிரமா நீ ட்ரை பண்ற, பிடிக்கலையா வெளில வந்துரு, சீக்கிரமா வெளில வா. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, நான் கிரிக்கெட் ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சது, இல்ல பெருசாக முடியாதுன்னு தெரிஞ்சது, வெளில வந்துட்டேன். ஓகே. மியூசிக் போயிருக்கேன், எனக்கு இதுல பெருசாக முடியாது, ஷைன் ஆக முடியாதுன்னு தெரியுது, வெளில வந்தேன். கோடிங் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனா நான் ஏன் கோடிங் விட்டு வெளில வந்தேன்? அதோட ஷைன் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எனக்கு, மார்க்கெட்டிங். சோ நான் இது எல்லாமே ட்ரை பண்ணேன். ஷார்ட் ஸ்பேன் நீங்க ட்ரை பண்ணிட்டு பிடிக்கலையா சீக்கிரமா வெளில வந்துருங்க. அதே ஒரு விஷயத்துல வந்து இருந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க டைம் வேஸ்ட் ஆயிடும். டைம்னால ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆகும். ஃப்ரஸ்ட்ரேஷனால ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஏறிட்டே போகும். உங்களோட இதுல வந்து ஏறிட்டே போகும். கரெக்டா? கண்டிப்பா, டெஃபினட்டா. இந்த ஏறுற டைம்ல எதுவுமே பண்ண முடியாது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஒரு வேலைக்கு போகணும், போய் மாட்டிப்பீங்க, அவ்வளவுதான். சோ சீக்கிரமா நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஹேவ் ஆம்பிள் டைம். சோ நீங்க சொல்றதுக்கு இதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, அதுக்கு மினிமம் எவ்வளவு டைம் கொடுக்கலாம், அண்ட் எந்த ட்ரிகர் வந்தா எனக்கு இந்த ட்ரிகர் வந்துருச்சு நான் இனி வெளியே வந்துடணும், அதான் கரெக்ட் அப்படின்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ ஈஸியா வந்து இது உங்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயம், அந்த விஷயத்த வந்து டேக் எக்ஸாம்பிள் 72 hours ஸ்ட்ரெயிட் உங்களால
காசே இல்லாம பேச முடியும். அந்த விஷயத்த பத்தி உங்களால இது பண்ணிட்டே இருக்க முடியும்னா அதுதான் உங்களோட பேஷன். ஓகே. ஆனா நிறைய பேர் வந்து இதை நான் என்டர்டைன்மெண்ட் பேசுவேன், சினிமாவை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செகண்டரி. பேஷன்ன்றது வந்து அதுல இருந்து உங்களுக்கு காசு வர மாதிரி ஒரு விஷயத்த பாருங்க. இதுல வந்து 72 hours உங்களால நான் ஸ்டாப் பேச முடியுதா, அந்த விஷயத்த கண்டினியூ பண்ணுங்க. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், நீங்க சொன்னீங்கல்ல 3 மாசமா 6 மாசமா அப்படின்னு கேட்டீங்க. சோ டேக் எக்ஸாம்பிள், ஒரு 3 months கூட பண்ணலாம், 3 to 5 months பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கீங்க, எந்துவா இருக்கீங்க, உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணல அந்த விஷயம். இப்போ நீங்க வந்து பாட்காஸ்ட் எடுக்கிறீங்க, இப்போ நான் உங்களோட பாட்காஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ட்ரெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இது உங்களோட ஃபீல்டு இல்ல, ஆனா உங்களுக்கு ட்ரெயினே அவ்வளவு கூட ஜாலியா பேசுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஃபீல்டு. அதான் ரீசன். இன்னைக்கு எடுத்தோன்னே 6-4 அடிக்க முடியாது, எடுத்தோன்னே ரஜினி ஆக முடியாது. அதான் கான்செப்ட். சோ நீங்க கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்தப்பையும் கம்பெனி பில்ட் பண்ணி உள்ள வந்தப்பையும் இனிஷியல் மிஸ்டேக்ஸ், காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அதை அவாய்ட் பண்ணா ஈஸியா ஸ்கேல் பண்ணலாம்னா என்னென்ன? காஸ்ட்லி மிஸ்டேக் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிளைண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா பேக் செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும் எல்லா கிளைண்ட்டுமே. அந்த டைம் வந்து நான் ஒரு டெஸ்பிரேஷன்ல இருந்தேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அவங்க கிட்ட சொன்னேன்ல, எனக்கு அவ்வளோ ட்ராமா, அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என் அகாடமில இருந்து ரிலீவ் ஆகிற அந்த நைட்டே ஒரு கிளைண்ட் எடுத்தேன் டெஸ்பிரேஷன்ல. அந்த கிளைண்ட்டுக்கு நான் 1 மாசம் சர்வ் பண்றேன். அந்த கிளைண்ட் ரொம்ப கம்மி, 15,000 ரூபாய், அவ்வளவுதான். மாங்கு நான் வேலை பாக்குறேன், கிராஃபிக் டிசைனிங், போஸ்டர் பண்றேன், அவனுக்கு வீடியோ பண்றேன், எல்லாமே பண்றேன். லிட்டரலா கூகுள் மீட்ல உட்காந்துருக்கேன். 30 நாள் கழிச்சு கோஸ் பண்ணிட்டாரு. இதுல வந்து தப்பு அவர் மேலேயானா இல்ல, என் மேலதான் தப்பு. நான் ஒரு பேக் செக் பண்ணாம ஒரு ப்ராப்பரா ஒரு இது இல்லாமே நான் அவர் எடுத்துட்டேன். ஆனா இங்க நான் பேக் செக் பண்ணிருந்தா நான் தப்பிச்சிருப்பேன். இங்க நிறைய பேர் இங்க கிவ் அப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னடா எடுத்த உடனே இதுவாகுது, எடுத்த உடனே கண்ணி வெடி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிவ் அப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஆனா நான் கிவ் அப் பண்ணல. பட் அங்க நிறைய பேர் அங்க கிவ் அப் பண்ணுவாங்க, வேலைக்கு ஆகாது போல இந்த ஃபீல்டு. நான் அதுல வந்து கத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீ கிளைண்ட் எடுக்கிறன்னா கோ சைன் MOU, ஒரு ப்ராப்பரான MOU சைன் பண்ணு. அப்புறம் வந்து அந்த கிளைண்ட் கிட்ட ஒரு ப்ராப்பரா பேசிக்கோ, டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பேசிக்கோ. இப்போ வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க, நம்ம சின்ன ஏஜென்சி, நம்ம வந்து ஒரு சின்ன கம்பெனி, ஒரு இது இல்லாம பண்றோம், டேர்ம்ஸ் ஏதாவது கேட்டா அவங்க போயிடுவாங்க அப்படின்றத நிறைய பேருக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். சோ பயப்படாம நீங்க அதை கேட்கணும். கேட்டாதான் கம்பெனி க்ரோ ஆகும். கேட்காம நான் பண்ணிடுவேன், எல்லா கிளைண்ட்டையும் ட்ரஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா முடியாது. அது வந்து ஒரு கண்டிப்பா அது ஃபெயில் ஆகும். நீங்க அங்க ஸ்டார்ட் பண்ணதுல இது கம்பெனிக்கும் அப்ளை ஆகும்ல? இது எல்லா கம்பெனிக்குமே அப்ளை ஆகும். ஒரு விஷயத்த ஒரு கிளைண்ட் வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு எடுங்க. எல்லா கம்பெனிக்குமே சொல்றேன், நாட் ஜஸ்ட் ஏஜென்சி. ஒரு இதை அனலைஸ் பண்ணாம அவங்க கூட லாங் டர்ம் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பள்ளத்துல விட போறீங்க, ஸ்டடியா இருக்காது. சோ உங்களோட ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எப்ப கிடைச்சது கான்டென்ட்ல? ஏன்னா ஃபர்ஸ்ட் வைரல்ங்கிறது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார் யூ. ஓகே, எனக்கு அதான் இந்த பிரேக் த்ரூ. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஒரு 35 வீடியோ போட்டுட்டே இருக்கேன் எல்லா மாசம். அந்த ஒரு 1.5 மாசம் நான் போட்டே இருக்கேன். டெய்லி வீடியோ போடுவேன். இப்பெல்லாம் நான் போடுறதில்ல. இப்பெல்லாம் நான் கான்டென்ட் கிரியேட்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வெளில வந்துட்டு நல்லா ஃபீல்ட் அவுட். நான் என் கிளைண்ட்ஸ்க்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, டெய்லி வீடியோ போடுவேன், வியூஸே வராது. 36வது வீடியோல தான் எனக்கு பிரேக் த்ரூ. இந்த இடத்துல நான் ஒன்று கத்துக்கிட்டேன். 36வது வீடியோ வைரல் ஆகுது, அரௌண்ட் 100K ஏதோ அடிக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கீழே 35 வீடியோ குவாலிட்டியா கொடுத்துருப்போம்ல, நான் என்னதான் நான் பேசாம வீடியோ போட்டாலும் நான் குவாலிட்டியா தான் கொடுத்துருக்கேன். கீழே இருக்க விஷயம் கண்டிப்பா இந்த வீடியோ இது எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி கூட்டு போகுது. நான் இங்கதான் வந்து கான்டென்ட் கிரியேஷன்ல ஒரு மேஜிக் பாக்குறேன். ட்ரிகர் ஆயிடுது. இப்போ கீழே இருக்க வீடியோல 20 வியூஸ் சொன்னேன்ல, இது எல்லாமே ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆகி இது வைரல் ஆகுது. இந்த வீடியோ வைரல் ஆச்சு 36. 15வது வீடியோ வைரல் ஆகுது, 10வது வீடியோ வைரல் ஆகுது, ஃபர்ஸ்ட் வீடியோ வைரல் ஆகுது. ஓகே, கான்டென்ட் கிரியேஷன் இப்படிதான்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் இந்த இடத்துல தான் கத்துக்கிறேன். இதுதான் கேம். ஜஸ்ட் அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த ஒரு மூமெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்க லைஃபே அது மாத்திரும். சூப்பர். நீங்க BSNL இருக்கும் போதும் கஷ்டமான விஷயத்த வித்தீங்க. இப்ப மார்க்கெட்டிங்ல இருக்கும் போதும் யூ கிராப் அட்டென்ஷன். இந்த அட்டென்ஷன் கிராபிங்க நான் ஒரு பெரிய ஒரு பவரா பாக்குறேன். இது எப்படி வந்து ஆண்டர்பிரனர்ஸோ இல்ல யாருனாலும் கத்துக்கலாம்? ஓகே, எப்படி வந்து ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்றது அப்படின்னு? கண்டிப்பா. லெட்ஸ் சே நீங்க வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ பார்க்க வைக்கிறீங்க, அட்டென்ஷன் கிராப் பண்றீங்க. அதுல என்ன கோர் எலிமெண்ட், டெக்னிக்கலிட்டி போக வேண்டாம், கோர் எலிமெண்ட் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, கோர் எலிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கீங்க, உங்களை வந்து பெருசா தெரியணும், கொஞ்சம் பெரிய லெவல்ல போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் ஆர்டிகுலேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இது 2 இருந்தா போதும். உங்களுக்கு வந்து உடஞ்சு போன போன் இருக்கோ, இல்ல உங்ககிட்ட கேமரா இல்ல, எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதை வேணா வச்சு உங்ககிட்ட இந்த 2 ஸ்கில் இருந்தது அப்படின்னா
யூ கேன் ரீச் பிக், Blast பண்ணலாம். மாஸ் பண்ணிடலாம். இந்த 2 விஷயம் வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட மிஸ் ஆகுதோன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க டெக்னிக்காலிட்டியில அவங்க ஸ்ட்ராங், எப்பயுமே அவங்க பிசினஸ்ல அவங்க தான் கிங், சூப்பரா பண்ணுவாங்க, சூப்பரா பேசுவாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த ஆண்டர்பிரினர்ஸ்லாம் இங்க இம்ப்ரூவ் ஆகாம இருக்காங்களோ, இந்த கம்யூனிகேஷன் ஆர்டிகுலேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகாம இருக்காங்களோ. ஏன்னா ஒரு ஸ்டோரி இஸ் அ பிசினஸ். கண்டிப்பா. இப்போ நிறைய பேர் நீங்க யோசிங்களேன், ஏன் வந்து லலிதா ஜுவல்லரி கிரண் சார் வந்து கான்டென்ட் பண்றாரு? பிகாஸ் ஹி நோஸ். கண்டிப்பா. அவருக்கு தெரியும் இங்க நான் வந்தாதான் கேம்ல நான் பெரிய ஆளா இருப்பேன் அப்படின்னு தெரியும், உள்ள வராரு. கண்டிப்பா. ஏன் டாக்டர் வேலுமணி வந்து கான்டென்ட் பண்ணாரு? அவ்வளவு வயசாயிருச்சு, கம்பெனி வித்துட்டாரு, ஏன் திரும்ப வராரு? ஏன் திரும்ப கம்பேக் கொடுக்குறாங்க? இதெல்லாம் யோசிங்க. இதெல்லாம் யோசிச்சாதான் நம்மளுக்கு தெரியும் தேர் இஸ் a பிக் கேம். ஒரு பெரிய விஷயம் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுக்காக தான் இவங்க எல்லாம் உள்ள வராங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ நம்ம அதுக்காக இது உள்ள வரணும் அப்படின்னா இந்த 2 விஷயம், ஆர்டிகுலேஷன், கம்யூனிகேஷன். கண்டிப்பா. நான் பார்த்த எல்லா பிசினஸ் ஓனர்ஸுமே இப்ப ஆசைப்படுறாங்க, பட் அவங்களுக்கு ஓப்பனா ஒத்துக்கிறதுக்கு அந்த ஈகோ லைட்டா இடம் கொடுக்க மாட்டேங்குது. பட் அவங்களுக்கு ஆசை இருக்கு. பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டேன், they still want to do it. அவங்களால வரணும் ட்ரை பண்றாங்க, இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷனை உட்கார வைக்கணும் ட்ரை பண்றாங்க. சரி, இந்த விஷயம்லாம் நான் ஸ்டாப் பண்ணனால growth ரொம்ப சீக்கிரம் இருந்தது. லெட்ஸ் சே ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ்லாம் நான் ஸ்டாப் பண்ணனால என்னோட growth செம்மையா ஆக்சிலரேட் ஆச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப் பண்ணது நான் சொல்ல மாட்டேன், இந்த ஹேபிட்ஸ் நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் ஒரு 5 இயர்ஸாவே ஒரு விஷயம் பண்றனாலும் காஷியஸா பண்ணிருந்தேன். இது வந்து இப்படிதான் பண்ணணும், இது இப்படிதான் பண்ணணும்னு ரொம்ப காஷியஸா இருந்தேன். ஸோ இதுல வந்து ஹேபிட்ஸ் நான் சொல்லவே மாட்டேன். இப்போ நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து சொல்லுவாங்க, என்னன்னா நீ பெரிய ஆண்டர்பிரினர் ஆகணும்னா காலைல 5 மணிக்கு எழுந்துக்கோ, 6 மணிக்கு எழுந்துக்கோ. அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் லேட்டாக தான் எழுந்துப்பேன், 7 மணி 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன். அவ்வளோ இதுவாலாம் இருக்க மாட்டேன். இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஜஸ்ட் உங்க ஒரு 8 மணி நேரம் கொடுக்குறீங்களா, ஃபோக்கஸ்டா இருங்க, உங்க ஃபுல் இதுல இருங்க. இப்போ நிறைய பேர் என்னன்னா ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவாங்க. நான் அப்சஸ்டா இருக்கேன். உங்களுக்கு அந்த அப்சஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கம்பெனி, என்ன பிசினஸ், என்ன ஏஜென்சி வைக்கிறீங்களா, என்ன வேணா நீங்க பண்ணுங்க, யூ வில் பிகம் பிக். ஓகே. அந்த அப்சஷன் இல்லாதவங்க தான் இங்க தோக்குறாங்க. அவங்க தான் வந்து இந்த ஹேபிட்ஸ் ரொம்ப பாக்குறாங்க. ஹேபிட்ஸ் முக்கியம், கண்டிப்பா அது முக்கியம் தான். ஆனா இதையே வந்து ஒரு ஸ்ட்ரீமா நான் சொல்லவே மாட்டேன். இந்த ஹேபிட்ஸ் இருந்தா நீ சக்சஸ்ஃபுல்லா ஆவியானா மாட்டேன். ரொனால்டோ வந்து ஒண்ணுத்துல சொல்லியிருப்பாரு, இதுதான் என்னோட ரோட் மேப், நான் காலையில இப்படிதான் எழுந்துக்கிறேன், நான் இதுதான் பண்றேன், நான் வீடியோலயே சொல்றேன். ஆனா எல்லாரும் ரொனால்டோ ஆயிட முடியுமானா மாட்டாங்க. அவ்வளவுதான். திஸ் இஸ் கால்ட் ஹேபிட். அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ ட்ராமா எல்லாம் ஃபேஸ் பண்ணி கம் ஹியர், எனக்கே அது குவிட் பண்ணிட்டு திரும்ப வேலைக்கே போயிடலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஐ நோ லைக் கான்டென்ட் கிரியேஷன் இஸ் த பிக் திங் அப்படின்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா 2009ல பிட்காயின் உங்ககிட்ட இருந்தா எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவீங்க, எவ்வளோ ஒர்த் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா அதே மாதிரி தான் இப்போ கான்டென்ட். பட் நிறைய பேர் இதை ரியலைஸ் பண்ணாம இருக்காங்க. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் முன்னாடியே. ஸோ அதனால கான்டென்ட்டை விட மாட்டேன். சரி, விட வேண்டாம். நீங்க ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட்டரா பண்ண மிஸ்டேக்ஸ் so that everybody can understand. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரியேட்டரா பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பிராண்ட் கிட்ட எவ்வளவு சார்ஜ் பண்ணணும்னே தெரியாது. ஓகே. பிரைசிங் தெரிஞ்சுக்கணும். பிரைசிங் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இன்னொரு ஃபெல்லோ கிரியேட்டரை நான் கேட்கணும். ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நான் அவ்வளவோ கனெக்டடாவே இருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்டயுமே. ஸோ அதனால கேட்கறத மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 6 மந்த் அண்டர் பெய்ட் தான். டோட்டலா கம்மியா தான் வாங்கிட்டு இருந்தேன், ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருந்தேன். நான் ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ்ல ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பேன், அது 5,000 ஃபாலோவர்ஸ்ல இன்னொருத்த வாங்கிட்டு இருக்கான். ஸோ லிட்டரலா அந்த மாதிரி பார்க்கும்போது தென் எனக்கு புரிஞ்சது, பேசணும், இன்னொருத்தவங்கிட்டையும் பேசினாதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ கனெக்டட் வித் பீப்புள், ஐ கனெக்டட் வித் ஃபெல்லோ கிரியேட்டர்ஸ். இவங்க கிட்ட நான் கேட்கும்போது இவங்க சொல்றாங்க இந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணலாம், நான் 5,000 ரூபாய் சார்ஜ் பண்றேன் அப்படின்னா என் பொட்டன்ஷியல் 40,000 ரூபாய், அது எனக்கே தெரியல. 40,000 ரூபாய் நான் வாங்கிருக்கலாம். இவங்க சொல்றாங்க சேம் ஃபாலோவர்ஸ், இவரு 40,000 வாங்குற, நான் 7,000 ரூபாய் வாங்குறேன். மிஸ்டேக் என்ன அப்படின்னா எனக்கு தெரியல உள்ள என்ன நடக்குதுன்னு. தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரியேட்டர் கிட்ட இது பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ஜஸ்ட் வந்து யார்கிட்ட பேசாம இருக்காதீங்க, நெட்வொர்க் பண்ணுங்க. ஏன்னா கிரியேஷன்ன்றது வந்து வெறும் உங்களுக்கு லைக்ஸ், ஃபாலோவர்ஸ், வியூஸ் மட்டும் இல்ல, நெட்வொர்க்கிங். ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். கண்டிப்பா இங்க நிறைய பேர் இது மட்டும் தான் மெட்ரிக் அப்படின்னு உட்கார்ந்திருக்காங்க. டெஃபினட்டா இல்ல, நம்ம ஓபன் அப் ஆனாதான் நமக்கு என்ன கிடைக்கும், கொடுக்க முடியும்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கேம்ல பொசிஷன் பண்ண முடியும். சோ லெட்ஸ் கெட் இன்டு மெயின் பிக்சர். சோ உங்களோட கிளையன்ட்ஸுக்கு நீங்க தான் கோ டு பர்சன் சொல்லி எப்படி பொசிஷன் பண்ணிக்கிட்டீங்க? ஓகே, பொசிஷனிங் சிம்பிள் தான் ப்ரோ. என்னோட பொசிஷனிங் நான் பெருசா வந்து நாய்ஸ் கிரியேட் பண்ணதே இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியில நான் நாய்ஸ் கிரியேட் பண்ணாத பர்சன். நாய்ஸ் கிரியேட் பண்ற பர்சன்ஸ் எனக்கு நிறைய தெரியும். இங்க வந்து சிம்பிள் தான். ஜஸ்ட் என் தலையை குடிஞ்சு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஃபுல்லாக என் கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன், அவுட்புட்ஸ் கொடுக்குறேன், பயங்கரமாக போகுது, எல்லாம் பீக் ஆகிட்டே இருக்கு. எனக்கு தெரியும் நாய்ஸ் போடக்கூடாது, சைலண்டாக ஒர்க் பண்ணு. ஸ்டில் பத்தாது, ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு டைம்ல உங்களுக்கு எல்லாமே காம்பவுண்ட் ஆகும். நீங்க பண்ண விஷயம் எல்லாமே காம்பவுண்ட் ஆகும். தென் பீப்புள் வில் ஃபிகர் அவுட், அவங்களுக்கே தெரியும். இப்போ என் கிளைண்ட்ஸ் வந்து இந்த விஷயம்னால என்ன பார்ப்பாங்களான்னா இல்ல, இந்த விஷயத்துக்குனால என்கிட்ட வராங்களான்னா இல்ல, அவங்க என்டையர் எல்லாத்தையுமே ஒரு பேக் சர்ச், பேக் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு தான் வராங்க. பிகாஸ் நான் பொசிஷன் பண்ணிருக்கிறது அப்படி. நான் எப்படி பொசிஷன் பண்ணிக்கிட்டேன்னா, சிம்பிள் ரிசல்ட்ஸ் நான் கொடுப்பேன். சோஷியல்ல கிட்ட போனீங்க அப்படின்னா சோஷியலோட ரிசல்ட் வந்து பீக்கா இருக்கும். சோஷியல்ல வந்து சின்ன பசங்க, என்னோட டோனை நான் எப்பயுமே நான் ஃபன் டோனா தான் வச்சிருக்கேன். என்னோட கம்பெனியோட அந்த இது சொல்லுவாங்கல்ல, சில கம்பெனி வந்து ரொம்ப இதுவா இருப்பாங்க, அரகெண்டா இருப்பாங்க, பர்சனாலிட்டிஸ் பில்ட் பண்ணுவாங்க. இப்போ நைக் தெரியும் உங்களுக்கு, கண்டிப்பா கண்டிப்பா. நைக் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது மோட்டிவேஷன் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. நைக் இஸ் ஈக்குவல் டு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் வின் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு இது பில்ட் பண்ணாங்கல்ல. நான் வந்து இதுல ஃபன் கிரியேஷன், திஸ் இஸ் கிரியேஷன், கிரியேஷன் இஸ் ஃபன், கிரியேஷன் இஸ் ஆர்ட் அப்படின்ற மாதிரி நான் பொசிஷன் பண்ணிக்கிட்டேன். கிளைண்ட்ஸ் வில் கம் இவென்ச்சுவலி. கிளைண்ட்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. சூப்பர். ஒன்னொன்னு, என்னோட சர்க்கிளே நிறைய இன்ட்ரோவர்ட் இருக்காங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் லைன் சர்க்கிளே நிறைய இருக்காங்க. அவங்க கேட்க சொன்னது இது, எப்படி இன்ட்ரோவர்ட்ஸ் இதுக்குள்ள வரலாம்? இன்ட்ரோவர்ட்ஸ் ஓகே. இப்ப நானுமே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் தான், அதனால சொன்னல. ஆமா. பட் சம்ஹவ் நம்ம வந்து இந்த விஷயத்த கிவ் அப் பண்ணிட்டு தான் உள்ள வர முடியும். ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து ஈஸியா ஒரு கான்டென்ட் பண்ணி சக்சஸ் ஆகலாமானா கஷ்டம். ஏன்னா கம்யூனிகேஷன், ஆர்டிகுலேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பா. இது வந்து போரா இருந்துச்சு, நான் இன்ட்ரோவர்ட், நான் பேச மாட்டேன், சைலண்டா இருக்கேன் அப்படின்னா, நீங்க அங்க ஆரா ஃபார்மிங் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரீச், ரிசல்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. கண்டிப்பா. அந்த கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி போட்டுட்டு நீங்க கண்டிப்பா உள்ள வரணும். கண்டிப்பா. அண்ட் நிறைய பேர் வைரலிட்டியை சேஸ் பண்றாங்க. யூ டோல்ட் யூ வாண்ட் டு பில்ட் கிரெடிபிலிட்டி. உங்க ஸ்ட்ராட்டஜில என்ன டிஃபரெண்டா ட்ரை பண்ணீங்க? ஓகே, இப்போ வைரலா போற விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. இது பண்ணா வைரல் ஆயிடலான் இருக்கு. கண்டிப்பா ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா வைரல் ஆயிடலாம். ஆனா நாங்க என்ன கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணோம் அப்படின்னா, டேக் எக்ஸாம்பிள், யூ ஆர் அ செஃப். செஃப் எதை பத்தி பேசலாம்? அவங்களோட நீஷ், சப் நீஷ், அந்த கான்டென்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே பேசலாம். இப்போ ஒண்ணுமே இல்ல, ஃபுட்டை டேப் பண்ணிட்டே இருங்க. மெயின் சோர்ஸ் செஃப்க்கு வந்து ஒரு மெயின் இது என்ன? ஃபுட்டை டேப் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான கிரெடிபிலிட்டி பில்ட் ஆயிடும். உங்களுக்கு செஃப் தீனதயாளன் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் எப்படி வந்து அந்த கிரெடிபிலிட்டி பில்ட் பண்றாங்க நிறைய பேர் தெரியும்ல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் சன் டிவில அந்த ஒரு போட்ல எல்லாம் சமைப்பார் ஒருத்தர் தெரியும். ஆமா ஆமா. இந்த நாஸ்டாலஜிக்கா இருக்கும் அதெல்லாம். கண்டிப்பா. இப்போ அவர்லாம் அந்த கிரெடிபிலிட்டி எப்படி பில்ட் பண்ணாரு? 10 மணி ஆனா நம்ம வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போய் உட்கார்றாங்க. அந்த கிரெடிபிலிட்டி எப்படி பில்ட் ஆகுது? அவர் அதை குக் பண்ணிட்டே இருக்காரு. அவங்களோட ஃபீல்ட் என்னது? செஃப். அவங்க குக் பண்ணிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருங்க. உங்க ஃபீல்ட்ல இருக்கிறத கிரெடிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆயிடும். இங்க வந்து நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் என்ன பண்றாங்க அப்படின்னா, பர்சனல் பிராண்டிங்னா ரொம்ப பர்சனலா போயிடுறாங்க. பர்சனல் பிராண்டிங் 2 வேவா பிரிச்சுக்கலாம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கோரா போகும். கோரானா உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட டிசைர்ஸ், நீங்க என்ன பண்றீங்க, இது எல்லாத்தையும் சரௌண்ட் ஆகி ஒரு பர்சனல் பிராண்ட் இருக்கும். இது வந்து ஒருத்தங்க பண்ணுவாங்க. இன்னொரு செட்டு அவங்களோட ப்ரொஃபஷனல் ஜேர்னியை மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. பர்சனல்ல விட்டு தொடவே மாட்டாங்க. இது மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கிரெடிபிலிட்டி எக்ஸ்ட்ராவா பில்ட் ஆகும். அந்த ப்ரொஃபஷன் மட்டும் நீங்க டேப் பண்றீங்க அப்படின்னா. பட் இதுல என்னன்னா உங்களுக்கு தேர் இஸ் a லிமிட். உங்களுக்கு தெரியும்ல, டேம்னு ஒண்ணு நம்ம கண்டிப்பா டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். இத்தனை பேருக்கு தான் அட்ரஸ் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பா. இப்போ செஃப் குக்கிங்னா இத்தனை பேருக்கு தான் அட்ரஸ் பண்ண முடியும்னு ஒன்று இருக்கும். இதுவே வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், டிசைர்ஸ், உங்களோட ஐடியாஸ் நிறைய இருக்கும்ல, உங்களுக்கு இது பண்ணலாம்னு ஆசையா இருக்கும். இது எல்லாத்தையும் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஹை. பட் இங்க ஒரு விஷயம் என்னன்னா கிரெடிபிலிட்டி இஸ் லோ கொஞ்சம். ஏன்னா ப்ரொஃபஷனலா ஒரு விஷயம் அதை மட்டும் பேசுறாங்க அப்படின்னா பீப்புள் வந்து இவென்ச்சுவலா ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இதுக்குள்ள சின்ன சின்னதா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பர்சனல்ல கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பெரிய பிக் திங்கா இருப்பீங்க அந்த ஃபீல்ட்ல. ஆனா இந்த மாதிரி ஓப்பனா போறீங்க அப்படின்னா கிரெடிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். டேம் பெருசா உங்களால ஆக முடியும். நிறைய பீப்புள் உங்களால பார்க்க முடியும், இம்பாக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுமே எடுத்துக்கோங்க. எந்த ஃபீல்டு வேணா, ஆர்கிடெக்ட் எடுத்துக்கோங்க, டாக்டர் எடுத்துக்கோங்க. டாக்டர்ல நிறைய இருக்காங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எது வந்து நீஷோ அதை சுத்தி பேசுங்க. கொஞ்சம் டேமுக்காக வெளியே வாங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன், டேமுக்காகவே ஃபுல்லா வெளில வந்துடாதீங்க. லீட்ஸ் இல்லாம போயிடும். சோ இப்படிதான் வந்து நான் என் கிளைண்ட்ஸ் கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணுவேன். எப்படின்னா அவங்களை எப்பயுமே நான் என்னதான் ஃபாலோவர்ஸ் கம்மியா வந்தாலுமே பரவாயில்ல, அவங்க நிஷை சுத்தி தான் நான் பேச சொல்லுவேன். ரொம்ப வெளியே கொண்டு போக மாட்டேன். ரொம்ப வெளியே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா
லீட்ஸ் எதுவுமே வராது. அவங்க ஒரு நோக்கத்துக்காக வந்திருப்பாங்க. இது வழியா நான் பிசினஸ் எடுக்க போறேன், இது வழியா நான் பெருசாக போறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவோட வந்திருப்பாங்க. ஏன் வந்து ஒரு ஃபவுண்டர்ஸ் வந்து கான்டென்ட் பண்ணணும் பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ண. ஆனா இவங்க வந்து அந்த நீஷ்ல இதுவே பண்ணல, நீஷ்ல பேசல, வெளியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் வந்து க்ரோ ஆகாது. இவென்ச்சுவலா இவங்க ஒரு கிரியேட்டரா க்ரோ ஆவாங்களே தவிர்த்து பிசினஸ் க்ரோ ஆகாது. ஸோ கிரெடிபிலிட்டி வேணும் அப்படின்னா அந்த நீஷ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் போடுங்க. ஸோ இதை வந்து ஒரு கான்டென்ட் பில்லரா ஏதோ ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு 3 பில்லர் இல்ல ஒரு 5 பில்லர் செட் பண்ணோம்னா எப்படி ஒரு பிசினஸ் மேன் வந்து அதை செட் பண்ணிக்கலாம்? ஓகே, பில்லர்ஸ்லாம் நீங்க எப்படி கேக்குறீங்க? இல்லச்சே ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காரு, நீங்க சொன்ன எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். இந்த நீங்க சொன்ன ஃபார்முலா வச்சு ஒரு 5 கான்டென்ட் பக்கெட், ஒரு 5 கான்டென்ட் பில்லர் செட் பண்ணா ஒரு ஆர்கிடெக்ட்டுக்கு எப்படி செட் பண்ணலாம்? ஓகே, இப்போ ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப் பிகாஸ் people can understand. நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் கான்டென்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்கிடெக்ட் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயே போய் பேசலாம். வீட்டுல வந்து அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க அப்பா இருப்பாங்க, எல்லாருமே இருக்காங்க சார், கரெக்டா? யாரு வீடு கட்டுவா? ஃபேமிலி மெயினா ஃபேமிலிக்கு தான். இந்த வீடு கட்டுறவங்களுக்கு தான் இந்த ஆர்கிடெக்டோட தேவை இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? ஃபேமிலி மெம்பர்ஸ். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சிம்பிள். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் அட்ராக்ட் ஆகுற மாதிரி ஒரு கான்டென்ட் உங்க நிஷை சுத்தி போடுங்க. ஓகே ஓகே, சிம்பிள். அவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி கான்டென்ட் போடுங்க. இப்போ ஃபேனை பத்தி பேசுங்கன்னு சொல்லுவேன். ஃபேன் சிம்பிள். ஒரு ஃபேனை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அது ஒரு இன்டீரியர் டிசைனிங்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஃபேன் வாங்குங்க, சவுண்டே வராது, செம காத்து வரும் அப்படின்னு நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன் எல்லார் வீட்லயும் இருக்கா? டேம் பெருசு. டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் பெருசு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹையர் ரீச்சுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா. சோ சின்னதா ஏதாவது ஒரு லைட்டை பத்தி பேசுங்க. அப்புறம் வந்து வீடு கட்டுறாங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து இப்படி கட்டாதீங்க, இந்த மாதிரி கட்டுங்கன்னு சொல்லுங்க. ஸ்டெப்ஸ், படிக்கட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இப்ப பார்க்கிங் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் யார் யாருக்கு எல்லாருக்குமே டார்கெட் ஆகும்ல, அந்த விஷயத்த ஸ்டார்டிங் பேசுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடரான ஒரு நீஷ்ல பேசுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடரை லைட்டா கட் பண்ணுங்க. இப்பதான் வந்து உங்களுக்கான ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் கோரா வருவாங்க. ஃபோக்கஸ்ட். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு வியூஸ் டிராப் ஆகும், பிசினஸ் கிடைக்கும். ஆனா இப்போ நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்து இங்கதான் வந்து ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னன்னா செகண்ட் ஸ்டேஜ் போவோம். எப்பயுமே செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது அவங்களுக்கு வியூஸ் வராது, அது கண்டிப்பா அவங்களுக்கே தெரியும். அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருவாங்க. வியூஸ் வரல, திரும்ப ஃபர்ஸ்ட்ல போயிருவாங்க. தப்பு, திரும்ப அதுக்கு போக கூடாது. வியூஸ் வரலனாலும் கம்மியா இருந்தாலுமே நம்ம செகண்ட் கோரா பேசணும். கோரானா இப்ப ஆர்கிடெக்டுக்கு சில கோர்ஸ் இருக்கும்ல. டேக் எக்ஸாம்பிள், வீடை வந்து இந்த பொசிஷன்ல கட்டுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கோரா பேசுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி கோரா பேச ஆரம்பிங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களோட கோர் ஆடியன்ஸ் அங்க பாப்பாங்க. இவங்க தான் வந்து கம்யூனிட்டியா வருவாங்க. இவங்க தான் வந்து இப்ப ஹரிஷ் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னா ஹரிஷோட இதெல்லாம் வந்து பாப்பாங்க. உங்களுக்காண்டி நம்புவாங்க, எனக்காக நம்புவாங்க. கரெக்டா? இந்த இடத்துலதான் வந்து அந்த சேல்ஸ், லீட்ஸ் எல்லாமே வரும். கான்டென்ட் பக்கெட்லாம் இல்ல. இந்த 3 பில்லரை ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் eventually become big in your field. அவ்வளவுதான். சோ பர்சனல் பிராண்டிங் இதெல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா யாரு? நிறைய பேர் இருக்காங்க. ஆண்ட்ரூ டேட் உங்களுக்கு தெரியும், பயங்கரம், செம்ம ஆல்பா. ஒரு மனுஷன் பர்சனல் பிராண்டிங் மட்டும் வச்சு ஆல்மோஸ்ட் $1 billion பிசினஸ் கிரியேட் பண்ணிருக்கான் அப்படின்னா அது ஆண்ட்ரூ டேட். இமான் காட்சி தெரியுமா? ஐயோ, பயங்கரம். இவங்கெல்லாம் ஒரு கான்டென்ட்டை எக்ஸாஸ்டே பண்ணிட்டாங்க. கண்டிப்பா. இப்படி எல்லாம் கான்டென்ட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தவங்களே அவனுங்கதான். கான்டென்ட் பத்தி அவங்க பேசினது இல்ல, ஆனா அந்த கான்டென்ட்டோட குட் திங் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆண்ட்ரூ டேட், இமான் காட்சி, கேரிவி தெரியும்ல, தலைவர் எல்லாம் வந்து பயனர். அவர்லாம் வந்து 20 வருஷம் 30 வருஷம் அது எப்போ வந்ததுன்னே தெரியல, அப்போதுல இருந்து அவர் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் வைன் கம்பெனி வச்சிருப்பாரு, அதுல ஸ்டார்ட் பண்ணோம். மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஃபர்ஸ்ட் வைன் கம்பெனி வச்சிருப்பாரு. சம்வேர் அரௌண்ட் 34-36ல பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆமா, அப்போ உள்ள வந்து அப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ சொல்றாரு இந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு. வீடியோ அப்போ சொல்றாரு. வீடியோ அது அரௌண்ட் ஒரு 20 இயர்ஸ் இருக்கும், எனக்கு 15 to 20 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஒரு மனுஷன் சொல்றாருன்னா பாருங்க, பர்சனல் பிராண்டிங் இப்ப 2025-26ல யோசிச்சுட்டு இருக்காங்க உள்ள வரணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸ்டில் இப்ப கேரி கிட்ட போய் கேளுங்க, பண்ணுங்கடான்னு சொல்லுவாரு. ஒரு 3 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு. டேய் கண்டென்ட் பண்ணுங்கடா, ஏன்னா கிரிஞ்சுன்னு சொல்ற போறான்னு பண்ணாம இருக்காதீங்கடா, பண்ணுங்கடான்றாரு. கண்டிப்பா. கேரி. அப்புறம் வந்து ஆர்மோசி, பிசினஸ், இதெல்லாம் வந்து அவர் பீக்கு. இந்த கான்டென்ட் கிரியேஷனை இவங்க எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்றாங்க. அப்புறம் கிராண்ட் கார்டோனே, சேல்ஸ்ல இருந்தாலுமே கான்டென்ட் இவங்க யாருமே அந்த கான்டென்ட் சொல்லி கொடுத்தது இல்ல. கண்டிப்பா செஞ்சு காமிச்சிருக்காங்க. இப்போ கான்டென்ட் வந்து ஒருத்தன் டீச் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு பிளண்டர், எவனுமே டீச் பண்ண மாட்டான். இதுதான் விஷயம் சொல்லிட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபிகர் அவுட். கண்டிப்பா ஒரு ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க, கேரி வி ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க, ஹார்மோசி ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க, ஆண்ட்ரூ டேட்டா எடுத்துக்கோங்க.
என்ன பண்றான் இவன், இவனுக்கு என்ன வியூஸ் போகுது. ஆக்சுவலா இந்த 5 பேருமே வந்து நல்லா நோட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்ல கண்டிப்பா ஆர்டிகுலேஷன், கம்யூனிகேஷன், இந்த 5 பேருக்குமே யோசிங்க, ரொம்ப ஸ்ட்ராங், பீக்ல இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க அவ்வளவு பெருசா போனதுக்கு காரணம் இது 2 தான். இவங்க கிட்ட நீங்க எந்த கண்டென்ட் வேணா எடுத்து போய் கொடுப்பாங்க, அவங்க எதுல வேணா பெருசா ஆவாங்க. இதுவே நம்ம இந்தியால வரும் அப்படின்னா, இந்தியால எனக்கு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ராஜ்சமானி. கண்டிப்பா மனுஷன் வந்துட்டான் ஒரு இதோட வரான், ஃபுல் ஃபோர்ஸோட வரான். கண்டிப்பா இந்தியா வந்து நான் குளோபல் மார்க்கெட் கொண்டு போவேன், இந்தியன் பாட்காஸ்டா குளோபல் இது கொண்டு போவேன்னு ஒருத்தர் அவ்வளவு அசல் பண்றாருன்னா அது ராஜ்சமானி. கண்டிப்பா கான்டென்ட்டை நீங்க நல்லா பார்த்து கத்துக்கலாம். அவர் எப்பயுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே பார்த்து ஃபிகர் அவுட் பண்ணணும். கண்டிப்பா என்ன பண்றாரு, ஏன் இவருக்கு வைரல் ஆகுது, ஜஸ்ட் யோசிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒண்ணு அது உங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்திருக்கும், இல்ல உங்களுக்கு எய்தர் ஏதாவது ஒரு வேலை கனெக்ட் ஆயிருக்கும் அந்த விஷயம். அவங்க எவ்வளவு பெரிய டேம் வச்சிருக்காங்க, டோட்டல் அட்ரஸ் மார்க்கெட், இது எல்லாமே பாருங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே அந்த ட்ரெஷர் கையில இருக்கும், பிளே புக் கையிலேயே இருக்கும். ப்ரோ இன்னைக்கு பர்சனல் பிராண்டிங்ன்றது இந்த பிசினஸை எல்லாருமே எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் பாக்குறேன், ஆனா நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னா, ஷூட் பண்றேன்னா, எடிட் பண்றேன்னா, இதான் என் சார்ஜ்னு வராங்க. 20 இயர்ஸா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ற ஏஜென்சி BNI இங்கெல்லாம் நான் பார்த்திருக்கேன். சூப்பர் ஏஜென்சியும் நானும் பர்சனல் பிராண்டிங் பண்றேன்னு உள்ள வராங்க. ஐ ஃபீல் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ஓகே, நான் சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் தே ஹேவ் டு ஃபிகர் அவுட். அவங்க ஃபிகர் அவுட் பண்ணணும். அவங்க பண்ணாதான் கிளைண்ட் கொடுக்க முடியும். இங்க என்னோட இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நான் தான் கான்டென்ட் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணேன், இத பர்சனல் பிராண்டிங் ஆக்கினேன். இதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ரேட் நான் தான். ஓகே, அந்த ரேட் நான் தான். என்ன வச்சுதான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படிதான் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஆகும், இப்படிதான் கான்டென்ட் பண்ணணும், இப்படிதான் ஒரு பிராண்டுக்கு ROI எடுத்து கொடுக்க முடியும். நான் இது மாதிரி டோட்டலா நான் இந்த கேமையே கத்துக்கிட்டேன். ஆனா இப்போ இருக்கவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, நான் பண்ணிருவேன், எனக்கு பார்த்தாலே தெரியும், நான் உங்க கிளைண்ட் நீங்க ஏடா வச்சு செய்யறீங்க, அவங்களே பாவம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பர்சனல் பிராண்டிங் யாரோ ஒரு சின்ன பசங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப வயசானவங்க பண்றாங்க அப்படின்னாலும் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு வாட்டி ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, விட்டுடலாம், நம்மளுக்கு இதெல்லாம் வராது. கண்டிப்பா நீங்க அவங்களோட என்டையர் கெரியரே விளையாட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி பண்ணும்போது. சோ இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுங்க. வெரி ட்ரூ. உங்களத வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, கத்துக்கோங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதுதான் விஷயம். அப்படியே பிளண்டா இது நல்லா போகுது, நான் காப்பி அடிக்கிறேன், இதை இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணாம கத்துக்கோங்க. கேம் இதுதான், இப்படிதான் பண்ணணும்னு கத்துக்கோங்க. இதை கிளைண்ட்டுக்கு கொடுங்க. இப்படி பண்றதுனால ரிசல்ட் வரும். ரிசல்ட் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளைண்ட் இன்னொருத்தவங்க கூப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபேம், உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி எதுவுமே தேவையில்ல. நல்லா பண்றீங்களா, அந்த கிளைண்ட் இன்னொருத்தவங்க கூப்பிட்டு வருவாங்க. அவ்வளவுதான். திஸ் இஸ் 100%. எந்த பிசினஸ்லயுமே சரி. இப்போ நீங்க ஏதோ ஒரு கிளாத்திங் வச்சிருக்கீங்க, ஒரு டிஷர்ட் விக்கிறீங்க, டிஷர்ட் குவாலிட்டி செம்மையா இருக்குன்னா உங்க ஃப்ரெண்டே கேட்பான், பயங்கரமா இருக்கு, எங்க வாங்கின அப்படின்னு கேட்பான். இது எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு. பர்சனல் பிராண்டிங்ல அதே மாதிரி ரிசல்ட் கொடுங்க. உங்களுக்கு உங்க கிளைண்டே 10 பேரை கூப்பிட்டு வருவாங்க, அவங்களுக்கும் ரிசல்ட் கொடுங்க. திஸ் வில் காம்பவுண்ட். அவ்வளவுதான். அப்புறம் மெயின் திங் சிஸ்டம் செட் பண்ணணும். இது எல்லாமே பண்ணிட்டீங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. தென் எங்க நிறைய பேர் ஸ்டக் ஆவாங்க அப்படின்னா சிஸ்டம்ஸ். ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் நிறைய கம்பெனில இருந்ததே இல்லை. நிறைய மார்க்கெட்டிங் ஏஜென்சி நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன், சிஸ்டம்ஸ் புவரா இருக்கும். அவங்களுக்கே தெரியாது எந்த கிளைண்ட் கிட்ட பேசணும், இதுதான் விஷயம், இப்படிதான் ஒரு கிளைண்ட்டை ட்ரீட் பண்ணணும், இப்படிதான் கூப்பிடணும், நிறைய விஷயம் தெரியல. இப்படிதான் ரிசல்ட் தரணும், எதுவுமே தெரியல, ஏனும் தானு பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு 10 கிளைண்ட்டுக்கு பண்ணலாம், 5 கிளைண்ட்டுக்கு பண்ணலாம், சஸ்டெயின் பண்ண முடியாது. இவன்ச்சுவலா ஒரு 6 மாசம் கழிச்சு ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன், தூக்கி போட்டுருவாங்க இல்ல. ஆனா எல்லாமே ப்ராப்பரா இருக்கவனால மட்டும்தான் இந்த ஃபீல்ட்ல லாங் லாஸ்டிங்கா பெருசா போக முடியும். கண்டிப்பா. இதுல கீ டேக்அவே நான் என்ன பாக்குறேன்னா, எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்பீரியன்டா மாறிக்கோங்க, தென் கிளைண்ட்ஸ் இது பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் நான் என்னோட ஃப்ரெண்டும் அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பண்ண தெரியாம பண்ணி அவங்களுக்கு ஷேடோ பேன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்களோட கான்ஃபிடன்ஸே போயிடும் 100%. ஏன்னா அந்த வீடியோ போட்டு பீப்புள் ஸ்டார்டட் ட்ரோலிங் ஹர். அவங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தென் அதுல இருந்து வெளிய வரது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ சூசிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நான் சொல்றேன், பிராண்டிங் ஏஜென்சி எதனா வச்சுக்கோங்க. கண்டிப்பா இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு டூ த கிரவுண்ட் ஒர்க். அந்த கிரவுண்ட் ஒர்க் நீங்க பார்க்கணும், யாருக்கிட்ட பண்ணலான்னு முன்னாடியே தேர்ந்தெடுத்துட்டு போங்க. இன்கேஸ் நீங்க ஏஜென்சி வழியா போறீங்க அப்படின்னா யார் நல்லா பண்றான்னு ஃபிகர் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா உள்ள டீப் ஒர்க் பண்ணி கத்துக்கோங்க. இவங்க நல்லா பண்றாங்களா இல்லையான்னு பாருங்க. நீங்களே பண்றீங்கன்னா யூ வில் நோ. ஃபெயில் ஆனா உங்களால எழுந்துக்க முடியும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாது. தப்பு பண்ணிட்டோம் கத்துக்கலாம் அப்படின்னு நீங்களே பண்ணா கத்துப்பீங்க. ஏஜென்சி வழியா நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க, அந்த ஏஜென்சி உங்களை
ஒரு வழி பண்ணிட்டான் ரிசல்ட் தரல அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கான்டென்ட் உள்ளே வர மாட்டீங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். சரி நீங்க சொல்லுங்க, இவ்வளவு நேரம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, நீங்க ஏன் வந்து பாட்காஸ்ட் பண்றீங்க, என்ன கூப்பிட்டு நீங்க ஏன் பாட்காஸ்ட் பண்றீங்க, நீங்க சொல்லுங்க. சோறு தண்ணி இல்லாம வேலை செய்யலாம், சண்டே இல்லாம வேலை செய்யலாம், காசு இல்லாம வேலை செய்ய முடியாது. என்னடா நம்ம வந்து எப்பவுமே கடன் கொடுத்தான பழக்கம், என்ன ஃபுல் அட்வான்ஸ் தரீங்க. தேடி வந்தா காசு, தேடி போனா கடன். இது புரிஞ்சிருச்சு. வேல்யூ மட்டுமே ஒரு அது ஃபுல் அட்வான்ஸா இருந்துச்சு. ஓகே. அப்ப எங்க அப்பாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வெள்ளையா இருக்க அவன் போய் சொல்ல மாட்டான். ஏண்டா மாங்கு நாங்க 50 வருஷமா வேலை செய்யறோம், எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியல, இது எப்படி பண்ண அப்படின்னா எனக்கும் தெரியல. உங்க கான்டென்ட்ல எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டு, எந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸ்? 90% வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர்டு தான். கான்டென்ட் இஸ் உங்களை வந்து கேப்டன் அமெரிக்காவை மாத்த போற ஒரு சீரம். இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில பொசிஷனிங் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன? ஈஸி வேர்ட்ஸ். ஓகே. தாரிக்க பாக்குறேன் அப்படின்னா எனக்கு கிளாத்திங்ல ஏதாவது ஞாபகம் வரும். ஓகே. அரிஷை பாக்குறேன் அப்படின்னா பர்சனல் பிராண்டிங் ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். லலிதா ஜுவல்லரி கிரணை நான் பாக்குறேன் அப்படின்னா தங்கம் ஞாபகம் வரணும், கோல்டு ஜுவல்லரி ஞாபகம் வரணும். எல்லாருமே ஒரு டைரி அண்ட் உங்களுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஒவ்வொருத்திட்ட ஒளிஞ்சிருக்கும். அதை வந்து அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, பட் உங்களை ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த நேச்சர் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். தம்பி இதான் டைம், தம்பி இதான் டைம்னு. அதை வந்து உங்களுக்கு டைரக்டா சொல்லாது, உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணும். நீங்க புரியுற வரைக்கும் உங்களுக்கு ரீன்னு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு ஐடியாவை வந்து கான்டென்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுப்போம்ல, இது ஒர்க் ஆகும்னு எப்படி கண்டுபிடிக்கும்? சரி, அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு தேவையான கான்டென்ட்டை ஒரு 2 to 3 மணி நேரத்துல ஸ்கிரிப்டிங் அண்ட் ஐடியேஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? நீங்க கிளாத்திங் பிசினஸ்ல இருக்கீங்களா, 3 விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணாம கோ ஃபார் பில்லர்ஸை வந்து ஒயிட் பண்ணுங்க. வேற டிஃப்ரெண்ட் கான்டென்ட் போடுங்க. ஓகே. டிஃப்ரெண்ட்னா எக்ஸ்பிளைனர் போடுங்க. வேற ஏதாவது கான்செப்ட் இருக்கும், ரியாக்ஷன் இருக்கும், ராபிட் ஃபயர் இருக்கும். கான்டென்ட்ல தேர் ஆர் பக்கெட் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் போடுங்க. ஆனா ஒரு ஏஜென்சி பேக்டு இல்லாம இந்த மாதிரி ஒரே நாள்ல நீங்க எடுக்கணுமானா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஷேடோ பேனுங்கிறது இருக்கா இல்லையா? இன்னைக்கு எல்லாத்துக்குமே வியூஸ் நல்லா போயிருது வீடியோஸை பொறுத்த வரைக்கும், ஆனா ஃபாலோ இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. எப்படி ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ணலாம்? அப்போ இன்ஸ்டாகிராம் ஏன் நீங்க பாக்குறீங்க? உங்களுக்கு வந்து நீங்க நிறைய ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, மண்டை சூடா இருப்பீங்க, இன்ஸ்டால போயிட்டு கொஞ்சம் சில் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போவீங்க. இந்த டைம்ல ஒருத்தன் வந்து எஜுகேட் பண்ணிட்டே இருக்கான், கண்டிப்பா இருக்கும் பீப்புளுக்கு. கண்டிப்பா. ஸோ இதுதான் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். என்டர்டைனிங் விஷயமும் உள்ள இருக்கணும், எஜுகேட்டிங் விஷயமும் உள்ள இருக்கணும். இதுதான் கூஃபி பண்றாரு. இன்னைக்கு நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பணம் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. 1 மில்லியன் கிட்டலாம் அடிச்சிடறாங்க. ஆனா ஒரு சார்ஜ் பாத்தீங்கன்னா அவங்களால கரெக்டா வாங்க முடியல. அவங்க எப்படி அதை கரெக்டா மானிட்டைஸ் பண்ண முடியும்? பிராண்ட்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப அதிகமா பே பண்ணுவா தெரியுமா? சும்மா நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுங்க. இப்போ நீங்க நல்லா பில்ட் பண்ண பேஜ் ஏதாவது ஒரு 2-3 போயிருச்சுனே வச்சுக்கோங்களேன். போயிருச்சு ப்ரோ. 1.5 lakhs ஓவர் நைட்ல வைப் ஆயிடுச்சு. ஈஸியா ஒரே மாசத்துல எங்க விட்டுமோ அங்கேயே விட்டோம். we know the game. கேம் தெரிஞ்சா ஈஸியா வந்துடலாம். So next 5 yearsல எங்க இருப்பீங்கன்னு நீங்க பொசிஷன் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க பிசினஸ்ல? We will be the number 1 personal branding agency in the entire world.